ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழ் பூமி வீக்லி மீட்டப் அடுத்த எபிசோட்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோடா வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டெவாப்ஸ் கிளவுட். அது நம்ம ஆல்ரெடி ஒரு 4 இயர்ஸாக எடுத்துட்டு இருக்கோம் கிளாஸஸ். அண்ட் நம்மளோட ட்ரைனர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சுதர்சன். ஸோ இப்போ நம்ம இந்த வீக்லி மீட்டப்ல நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டெவாப்ஸை பற்றி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம், நிறைய இன்ட்ரோடக்ஷன் வீடியோலாம் போட்டிருக்கோம். அண்ட் அதில் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்விட்ச் ஆயிருக்காங்க, நிறைய பேர் கோர்ஸ் படிச்சுட்டு இன்டர்னலாகவே அவங்க ஸ்விட்ச் ஆயிருக்காங்க, லைக் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ தட் அவங்களே வந்து பேசினாங்கன்னா, இப்போ சப்போஸ் நான் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அது டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் படிக்கும்போது என்ன நினச்சிருந்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. ஆக்சுவல் ட்ரெயினர் அவங்க வந்து சொல்கிறது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலா அந்த ஜேர்னில இப்போ கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன மாசமே நிறைய பேருக்கு ஜாப் கிடைச்சிருக்கு லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல. ஸோ அவங்க சொல்லும் போது அதோட இம்பாக்ட் உண்மையிலே அதிகமா இருக்கும். அண்ட் ரீசெண்டா மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு தெரியும், என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம செஷனா இருக்க போது. இன்னைக்கு நம்ம செஷனோட அஜெண்டாவும் அதுதான். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும், லைக் எஸ்டர்டே ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த விக்டம்காக ஒரு 1 minute சைலண்ட் நம்ம வந்து we will honor them. ஸோ அதுக்கப்புறம் we'll start the session. So yeah, it's been silent and அவங்களுக்கு we'll just pray for them. Okay, sure, sir. Sure. Yeah. Yeah. Thanks everyone. So it was very unfortunate, but yeah. ஸோ இன்னைக்கு நம்மளோட மீட்டப்போட அஜெண்டா இதுதான். ஃபர்ஸ்ட் வில் ஜஸ்ட் ஹாவ் ஒன் இன்ட்ரடக்ஷன் அண்ட் சுதர்சன் ஆல்சோ அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இது பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் செஷன் மாதிரி சுதர்சன் அவரோட இதை ஷேர் பண்ணுவார். எப்படி வந்து ஒரு ரோட் மேப், ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் எப்படி நான் ஐடிலேருந்து வர்றதுக்கு எப்படி ஒரு சின்ன ரோட் மேப் மாதிரி பேசிட்டு, தென் ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ ஹையஸ்ட் பார்ட்டிசிபேஷன் லாஸ்ட் நம்ம பண்ண மீட்டப்ஸ்லேயே. ஆல்மோஸ்ட் வி ஆர் ஆல்ரெடி ஹிட்டிங் த ஹையஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. தென் வில் ஹேவ் அ Q&A. ஸோ தட்ஸ் அஜெண்டா. ஸோ யா சுதர்சன்ஜி, ப்ளீஸ் கோ ஹெட் வித் த ரோட் மேப் அண்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர். ஓகே, ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். திஸ் இஸ் வர்ஷன். ஸோ நான் என்னோட இன்ட்ரொடக்ஷன் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ நான் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடியில் வந்து 11 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரண்ட் ரோல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐம் டூயிங் டெக் லீட் இன் கிளவுட் இன்ஜினியரிங் இன் டெவாப்ஸ். ஸோ கரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு நான் லினக்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ மூவ்ட். ஸோ கரண்ட் ட்ரெண்டிங் என்னென்ன இருக்கோ ஸோ அதை படித்து ஐ ஹவ் மூவ்ட் மை செல்ஃப் டில் டெவாப்ஸ் அண்ட் கிளவுட். ஸோ டீச்சிங் கரியர் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு பாஸ்ட் 6 years எடுத்துட்டு இருக்கேன். ஐ நோ தமிழ் மூவி ஃப்ரம் பாஸ்ட் 1 year. ஸோ அதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் சப்போர்ட்டட் ஃபியூ இன்ஸ்டியூட்ஸ். ஸோ என்னோட ஃப்ரீ டைம் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஐ எம் டார்கெட்டிங் அண்ட் ஃபோக்கஸிங் ஆன். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ என்கிட்ட படிச்சவங்களுக்கு தெரியும் லைக் ஹவ் ஐ எம் டேக்கிங் த கிளாஸ். ஸோ பேஷனாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து லைக் ரைட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி எதுவுமே ஓல்டு திங்ஸ் எதுவுமே வந்து எடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் வந்து ஐ எம் ஃபோக்கஸிங் lot in that. So moving to DevOps, so let me share my screen. Before that, on the PPT நான் open பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு சின்ன ரோட் மேப் மாதிரி நான் சொல்லிடுறேன். லைக் இன்கேஸ் இஃப் யூஆர் ஃப்ரம் நான் ஐடி பேக்ரவுண்டு இல்லைன்னா ஐடிலே இருக்கீங்க, லைக் ஒரு டெக்னாலஜி இருக்கீங்க, அங்கே இருந்தவங்களுக்கு வந்துட்டு இப்போ மூவ் ஆக முடியல. ஸோ சில பேருக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும், அந்த டெக்னாலஜிக்கு பே அதிகமாக இருக்காது, இல்லைன்னா மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் சும்மா ஒரு ஓவர் வியூ மாதிரி நான் தரேன். ஸோ இட் வில் கிவ் சம் ஐடியா அபவுட் டெவாப்ஸ். ஸோ டெவாப்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கோடிங் மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அது ஒரு மல்டிபிள் டூல்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி
ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்துட்டு மெயின்டைன் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதும். ஸோ மற்றபடி வந்துட்டு நீங்கள் பெருசாக கோடிங் படிக்கணும், இன்னோவேட்டிவ் திங்கிங் இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இந்த டெவலப்பர்ஸ் மாதிரிலாம் ஒரு ப்ரெஷர் இருக்காது. பட் இதை ப்ராப்பராக நீங்கள் படிச்சீங்கன்னா டெவலப்பர்ஸ்க்கு ஈக்குவலான பே வந்து ஈஸியாக மார்க்கெட்டில் வந்து we can get that. ஓகேவா? ஸோ அந்த டூல்ஸோட சின்ன ஓவர்வியூ இதுதான். ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் ஹைலைட்டாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கரண்ட் டூல்ஸ் இந்த மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு அந்த ஃப்ளோ எப்படின்னா வந்து இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஓகேவா? ஸோ ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்றது வந்து முதல்ல நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளவுட் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு வந்து வில் லேர்ன் Terraform. ஸோ அதுக்கப்புறம் வந்து வி ஷுட் நோ ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஐ வில் ப்ரிஃபர் டு லேர்ன் லினக்ஸ். லினக்ஸ்ன்றது வந்துட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் கமன் லைன் ஓஎஸ். ஸோ ஒரு கிராஃபிக்கல் ஸ்க்ரீன் இல்லாமல் லைக் கம்ப்ளீட்டாக வந்து கமாண்ட் ஹேண்டில் பண்ணுறது தான். பட் அது வந்து ப்ராப்பராக நம்ம லேர்ன் பண்ணால் ஈஸி தான். அதுக்கப்புறம் வந்து வி ஹாவ் டூல் கால்டு டாக்கர். ஸோ டாக்கர் வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷனை வந்துட்டு ஒரு தேவையில்லாத ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி காஸ்ட் கட்டிங்கில் எப்படி ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறது தான் டாக்கர் கான்செப்ட். ஸோ அதை ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுற டூல் வந்து குபர்னட்டிஸ். ஆர்கஸ்ட்ரேஷன்றது வந்து என்னன்னா, இப்போ ஒரு டாக்கர் வச்சு நீங்கள் ஒரு பில்ட் பண்ணிட்டீங்க, அந்த டாக்கர் மிஷின் வந்து உங்களுக்கு வந்து டவுன் ஆகலாம். ஸோ அதை வந்து டவுன் இல்லாமல் எப்படி வந்து ப்ராப்பராக அதுக்கு பேக்கப் தரதெல்லாம் வந்து குபர்னட்டிஸ் பார்த்துக்கும். அதே மாதிரி வி ஹாவ் இம்பார்ட்டன்ட் டெவாப்ஸ் டூல் வந்து இந்த ஜென்கின்ஸ் அண்ட் கிட்லாப் சிஐசிடின்னு சொல்லுவாங்க. இந்த இவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு மிடில்மேன் தான் வந்துட்டு இந்த ஜென்கின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து மட்டும் நீங்கள் வந்து ஒரு குரூவி சம்மந்தப்பட்ட ஒரு மைல்டு கோடிங் படிக்கிற மாதிரி வரும். பட் அது ஈஸி தான். நீங்கள் அதை ப்ராப்பர் ஃப்ளோவில் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த டெவாப்ஸோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஈஸியாக பண்ண தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வி ஹாவ் சோனார் கியூப். அது சும்மா டெஸ்டிங் டூல் தான். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டெப்ளாய்மெண்ட் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்பும் போது அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கா, பக் இல்லாமல் இருக்கா, வைரஸ் இல்லாமல் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணுறது வந்து சோனார் கியூபோட வேலை. நெக்ஸஸ் வந்து இப்போ நம்ம கோட் கம்பைலேஷன்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் சி ப்ரோக்ராமில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஜாவாவும் வந்து நம்ம கம்பைல் பண்ணாதான் அது ஒரு பேக்கேஜாக மாற்றி நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த கம்பைல் பண்ண பேக்கேஜை ஸ்டோர் பண்ணுற ஒரு இடம் தான் வந்து நெக்ஸஸ். ஓகேவா? ஏன் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கோட் எழுதி ஒரு பேக்கேஜை பில்ட் பண்ணும்போது அது ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லோவர் என்விரான்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு QAக்கு போவோம், அப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு போவோம், அப்புறம் தான் ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்க்கு போவோம். ஸோ ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ரெவன்யூ கொடுக்குற சர்வர்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்டுமே வந்து ப்ரொடக்ஷன் சர்வர்ஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கம்பைல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ரிசோர்ஸ் தான் வேஸ்ட் ஆகும். அதனால ஒரு டைம் கம்பைல் பண்ணி அதை நெக்ஸஸில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பேக்கேஜை நீங்கள் அடுத்தடுத்த என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சிபிள் வந்து உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல். ஸோ இப்போ ஒரு டெப்ளாய்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதோட கான்ஃபிகரேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு சின்னதாக அது மிஸ் ஆனால் கூட வந்து நம்மளுக்கு ப்ராப்பர் அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த கான்ஃபிகரேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டூல் வேணும். அது ஆன்சிபிள். அதே மாதிரி வந்து ஆன்சிபிள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஆன்சிபிள் வந்து ஒரு ஐட்டம் பொட்டன்சி பிரின்சிபல் ஒர்க் பண்ணும். எப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணாலும் அதை அப்ளை பண்ணாது அன்டில் அன்லெஸ் அந்த டெஸ்டினேஷன் மிஷினில் வந்துட்டு அந்த பேக்கேஜ் ரிமூவ் ஆகிற வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக வந்து இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு ப்ரொமித்தியஸ் கிராஃபானா அலர்ட் மேனேஜர் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு CPU லோடு வந்து திடீர்னு ஒரு சர்வரில் அதிகமாகலாம். ஓகேவா? அதிகமாச்சுன்னா உங்களுக்கு உங்கள் மிஷின் ஹேங் ஆகும். அதெல்லாம் வந்து உங்களால் வந்துட்டு ஒவ்வொரு மிஷினையும் போய் பார்க்க முடியாது. ஸோ அதை வந்து இந்த ப்ரொமித்தியஸ் கிராஃபானா அலர்ட் மேனேஜர் டூல்ஸ் மூலியமா நீங்கள் வந்து உங்களுக்கு மெயில் மாதிரி சென்ட் பண்ணிக்கிட்டு அந்த இப்போ கிராஃபானான்றது வந்து அந்த ஒரு கிராஃபிக்கல் ஸ்க்ரீனில் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, இந்த மிஷினோட ஹார்ட் பீட் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஹையில் போச்சு அப்படின்னா நீங்கள் விசிபிளாகவே பார்த்துடலாம். அலர்ட் மேனேஜர் தான் உங்களுக்கு மெயில் ட்ரிகர் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் இன்ட்ராவை நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். இன்ட்ராவை கண்ட்ரோல் எடுத்தாலே வந்துட்டு லைக் வி வில் பி a key important person. இப்போ திடீர்னு வந்து ஒரு அவுட்டேஜ் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் டவுன் ஆகுது ஏதோ ஒரு ப்ராப்ளமால அப்படின்னா நம்ம தான் வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் மாதிரி வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக போய் நிற்போம். ஸோ அதனால் நம்ம ரோல் வந்து டெவாப்ஸில் வந்து இட் இஸ் a வெரி பிக் ரோல்.
ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளோவை ப்ராப்பரா கத்துக்கிட்டு ஸ்க்ராட்ச்ல இருந்து இது எப்படி ஒர்க் பண்ணும், இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ப்ராப்பரா கத்துக்கிட்டோம்னாலே நம்ம வந்து ஈஸியா வந்து வி கேன் ஹேண்டில் திங்ஸ் இன் DevOps. ஓகேவா? இவ்வளோ டூல்ஸ் இருக்குன்றத பத்தி ஒரி பண்ண வேணாம். அந்த டூல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து இட் வில் பி ஈஸி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ டெவாப்ஸ்னா டெவாப்ஸ் ஜாப் மட்டும் கிடைக்காது. ஸோ நம்மள வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்துட்டு வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து கிளவுட் இன்ஜினியரிங். ஸோ அதையே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ என்னால் இவ்வளோ டூல்ஸ் படிக்க முடியாது சுதர்ஷன். எனக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி கிடையாது. ஏதாவது எனக்கு வந்து ஒரு அதே பிரித்து கொடுங்க அப்படின்னா, ஸோ கிளவுடு, லினக்ஸ் அண்ட் டெராஃபார்ம் படிச்சீங்கன்னா யூ வில் பிளே கிளவுட் இன்ஜினியரிங் ரோல். அதே மாதிரி குபர்நெட்டிஸ் இன்ஜினியரிங்க்கு வந்து லினக்ஸ், டாக்கர் அண்ட் குபர்நெட்டிஸ் மட்டும் இருந்தா போதும். உங்களுக்கு வந்து யூ வில் பிளே குபர்நெட்டிஸ் இன்ஜினியர் ரோல். எஸ்சிஎம் இன்ஜினியர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்கின்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது, இந்த சோனார் கியூப், நெக்ஸஸ், அப்புறம் உங்களோட டாக்கர் இமேஜஸை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு டூல் இருக்கு. அது என்ன டாக்கர் ஹப் அண்ட் கிட் ரெபாசிட்டரி. ஓகேவா? ஸோ இதை வந்து கரெக்டாக படிச்சிட்டோம்னா வில் கெட் அன் எஸ்சிஎம் இன்ஜினியர் ரோல். இதெல்லாம் தவிர்த்து ஒரு 4th ரோல் ஒன்று இருக்கு. என்னன்னா ப்ராடக்ட் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் இப்போ ஒரு கம்பெனில வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். இப்போ நீங்க Facebook எடுத்துக்கிட்டீங்கனாலே Facebook, அதுல மெட்டா இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. அதுலயே வந்து ஆட் சர்வீசஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஆம், ஒரு மல்டிபிள் ப்ராடக்ட் இருக்கும்போது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Facebook இம்பார்ட்டண்டா இருக்கும், இல்ல வாட்ஸ்அப் இம்பார்ட்டண்டா இருக்கும். அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இன்ஜினியர்ஸை வந்து போட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன் ஒரு காமன் இன்ஜினியர்ஸ் கிட்ட போகாம ஸ்பெசிஃபிக் இன்ஜினியர்ஸ் அதில் போடுறாங்கன்னா, காமன் இன்ஜினியர்ஸ் வந்து டிக்கெட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, திடீர்னு போய் ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு இது என்னோட வாட்ஸ்அப் வந்து ரொம்ப முக்கியம். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீ சால்வ் பண்ணுனா ஒரு காமன் இன்ஜினியர்ஸ் வந்து அதை பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க டிக்கெட்ஸோட ப்ரியாரிட்டி வச்சு தான் வந்து வில் ஒர்க் ஆன் இட். ஸோ அப்போ நீங்க ஸ்பெசிஃபிக்கா ப்ராடக்ட் இன்ஜினியர்னு ஒருத்தர் எடுத்து நீங்க அந்த டூலுக்கு போட்டீங்கன்னா, என்ன இஷ்யூ வந்தாலுமே உடனே வந்து ஹி இஸ் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஸோ ஹி வில் கிவ் ஹை ப்ரியாரிட்டி டு யுவர் Facebook அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து 4 டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யூ கேன் அன்லாக் இன் DevOps. ஸோ உங்களுக்கும் வந்து எதில் ஃபிட் ஆனாலும் உங்களுக்கு இதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, பர்டிகுலர் விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் உங்களை ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹவு அண்ட் நான் ஐடி அண்ட் ஐடி மெம்பர்ஸ் கேன் கெட் த DevOps ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? ஸோ அதை நான் இனிஷியலாக நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் ஐடி பேக்ரவுண்ட், ஐடி பேக்ரவுண்ட் மெம்பர்ஸ் வந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணா வாட் தே வில் எக்ஸ்பெக்ட். நான் இது ஓவராலா சொல்லிடுறேன், லைன் பை லைன் போகாம. ஸோ வாட் தே வில் எக்ஸ்பெக்ட் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் வந்து வாட் இஸ் இட் அண்ட் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங் அண்ட் வேர் வி கேன் அப்ளை இட். ஓகேவா? அதை வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டாலே வந்து யார் வேணா ஈஸியா எந்த டெக்னாலஜி வேணா படிச்சிடலாம். அதை வந்து நாங்க ப்ராப்பரா டெலிவரி பண்ணிடுவோம். அதாவது ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து ரொம்ப பேசிக்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். கைண்ட் ஆஃப் நீங்க இன்னும் சொல்ல போனா ஸ்பூன் ஸ்பீடிங் வரையும் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்கும். இப்போ நீங்க எனக்கு ஐடி பத்தி ஒண்ணுமே தெரியலனா கூட இது இப்போ நாங்க சொல்ற ஃப்ளோ அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க ப்ரியரா வந்து எதுவுமே வந்து எந்த டூல்ஸையும் நீங்க ரிசர்ச் பண்ண வேணாம். எதையும் போட்டு குழப்பிக்க வேணாம். எங்களோட ஃப்ளோ ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே வந்து நீங்க ஈஸியா ஓகே இப்படிதான் திங்ஸ் நடக்குது DevOpsல. அதுலருந்து நீங்க ஈஸியா கிராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாரி எங்களோட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் வீடியோஸ்லாம் வந்து அ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வித் எவ்ரி ஸ்கிரீன்ஷாட். ஓகேவா? ஸோ ஒரு பிராக்டிகல் நீங்க பண்ணணும்னா, அது வந்து ப்ராப்பரான ஸ்கிரீன்ஷாட்டும் இருக்கும். அதே மாரி கிளாஸ் வீடியோஸ் வந்து நாங்க எடுத்தோம்னா, அத ரெக்கார்ட் பண்ணி ப்ராப்பரா குடுத்துருவோம். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ணணுன்றபோது வந்து அதோட கம்ஃபர்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து பிராக்டிகல் பண்றது எல்லாமே ரியல் டைம் கான்செப்ட் தான். ஸோ நீங்க ஈவன் ஆஃப்டர் கெட்டிங் எ ஜாப் நீங்க ஒரு என்வைரன்மென்ட்குள்ள போனீங்கன்னா, அங்க நீங்க வொர்க் பண்றதுக்கும், நீங்க அங்க பேசுறதுக்குமே வந்துட்டு ஆ உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். பேசுறது இன் த சென்ஸ் இப்போ ஒரு மீட்டிங்ல வந்து இஃப் தே ஆர் ஆஸ்கிங் யூ சம்திங் இன்டூ அ டூல் இத நம்ம அப்ளை பண்ணலாமா? இல்ல இது இப்படி பண்ணலாமான்னா, நீங்க உங்க தைரியமாவே வந்து உங்களோட சவுண்ட் அங்க வந்து நீங்க சொல்லலாம். ஆமா, யூ கேன் கிவ் சம் சஜஷன்ஸ் தேர். ஏன்னா அந்த மாரி தான் ரியல் டைம் ட்ரெய்னிங் போகும். ஃபைனலா வந்து ஆ நான் இப்போ எங்களுக்கு கிட்ட இருக்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீங்க வந்து எத பத்தியும் கவலைப்பட வேணாம். எங்களோட பிராக்டிகல மட்டும் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். மத்தபடி வந்து இன்டர்வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? அத வந்து எப்படி அட்டெண்ட் பண்ணணும்? எந்த விஷயத்த தவிர்க்கணும்? எத ப்ராப்பரா பேசணுன்றது வந்து நாங்க வந்து கைட் பண்றோம். அத ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். மோஸ்ட்லி நீங்க பிராக்டிகல் ஒழுங்கா பண்ணாலே வந்து இது ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். விச் மீன்ஸ் வந்துட்டு ஆம், எதுவுமே வந்து இது கேட்கணும்னு ஹெசிடேட் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. அதே மாரி நாங்கலாம் ஒன்ஸ் யாருக்கும் இப்போ எங்க பேட்ச்ல பார்த்தீங்கன்னா, மினிமம் 20 ஆர் 30 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ யாருக்காவது ப்ராப்பரா புரியலனா கூட வி வில் ஃபோக்கஸ் மோர் ஆன் தெம் அன்டில் தே அண்டர்ஸ்டாண்ட் வி வில் நாட் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ லைக் திஸ் வி ஆர் ப்ரொவைடிங் கம்ஃபர்ட் டு த ஐடி அண்ட் நான் ஐடி மெம்பர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஓவரால் வாட் வி ஆர் ப்ரொவைடிங் இன்டு DevOps அண்ட் ஹவ் யூ கேன் லேர்ன் திஸ்.
ஸோ ஓவர் டு சூப்பர். யூ ஆரம்பம். ஸோ தேங்க்ஸ் ஜி. நீங்கள் ஒரு குட்டி செஷனே கொடுத்துட்டீங்க. ஸோ இட் வாஸ் ரியலி யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து அந்த என்ன சொல்கிறேன், நம்ம ஸ்கூல்லலாம் படிப்பாங்க, அந்த 2 மார்க்ஸ் படிக்கிற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு என்னென்ன இதுதான்ப்பா அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் ஜாப் வாங்கியிருக்காங்க. ஆதவன், ஸ்வஸ்திகரன், ஆதித்யா, சுரேஷ், நீதிலாம் எனக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சுரேஷ். சுரேஷ் ரவி, நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா கிளாஸில் இப்போ? ஆர் எனிபடி ஹூ எல்ஸ் ஜாயின்ட் இந்த நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு முடிச்சவங்களே we can start. Anybody who wants to start, we can start with them. Anybody? Pandi, you're there? Still I am searching. சர்ச் பண்ண ஓகே. கிளாஸ் எப்படி இருந்தது, எப்படி உங்களோட ப்ராசஸ் இருந்ததுன்னு லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட். கிளாஸை பற்றி உங்களோட ப்ராசஸ் இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான். ஜஸ்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ். கிளாஸ் வந்து ரியல் டைமாவே போகும். சார் சொன்ன மாதிரி ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். டே டு டே வந்து ப்ராடக்ட்ஸ் ஒர்க் அவுட் கொடுப்பாரு டெய்லி. அதை பேஸ் பண்ணி நாங்களும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் சென்ட் பண்ண சொல்லுவார். நாங்களும் ஸ்க்ரீன்ஷாட் அது அவுட்புட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவருக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே எல்லாத்தையும் கைட் பண்ணிடுவார். இன்டர்வியூவாக இருக்கட்டும், இது ரெஸ்யூமாக இருக்கட்டும், எப்படி இன்டர்வியூ நம்ம வந்து அட்டன் பண்ணுறது, எப்படி பேசுறது, எல்லாமே ஷெட்யூல் எல்லாமே ப்ராப்பராக கைட் பண்ணிடுவார். சூப்பர், தேங்க்ஸ் ஜி. சூர்யா are you there? சூர்யா இருக்கீங்க? சூர்யா இருக்கீங்களா? ஆதித்யா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். யா. ஸோ நான் வந்து லைக் ஆதித்யா பேசுகிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸாகவே அண்ணாவை தெரியும். ஸோ ஃப்ரம் காலேஜ் டேஸ் லைக் அவங்க கிட்ட தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணது லைக் லினக்ஸ் AWS இருந்து தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது. So Aditya, tell that you came as a fresher. So start from there. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு லைக் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியப்போ அப்போதான் லைக் வந்து ஜாயின் பண்ணேன் ஃப்ரெஷராக. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் 1 by 1 எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக எல்லாமே கைட் பண்ணாங்க. ஸோ எல்லாமே பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக லைக் நெக்ஸ்ட் இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி வாங்குறது, லைக் கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணுறது, எல்லாமே லைக் பேசிக்ஸ்லேருந்து சொல்லி கொடுத்து ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் லைக் எல்லாமே ப்ராப்பராக லைக் சப்போர்ட் கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் அது மூலமாக எங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடச்சிச்சு. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் யூஸ் பண்ணிட்டு அங்கே நாங்கள் சர்டிஃபிகேஷன் எல்லாமே கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அது மூலமாக ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் பிளேஸ் ஆனேன் நான். ஸோ அங்கே வந்து DevOps ப்ராஜெக்டில் ப்ரொடக்ஷன் லைக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த SEM அண்ட் எவ்ரி திங் பில்ட் அண்ட் ரிலீஸ், ஸோ இது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 2 years. ஸோ அதுக்கப்புறம் லைக் கண்டினியூஸ் சப்போர்ட் லைக் டாக்கர், குபர்னெட்டிஸ், நெக்ஸ்ட் லைக் எல்லா டூல்ஸுமே லைக் அண்ணாட்ட வந்து எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு லைக் அப்கிரேட் ஆகிட்டே இருந்தோம் நாங்கள். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணணுங்கும் போதும் லைக் அண்ணாட்ட பேசிட்டு நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறது, லைக் எப்படி மூவ் லைக் ஃபார்வர்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் இப்போ என்ன கரண்ட்ல என்ன ஸ்கில்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணணும் எல்லாமே ப்ராப்பராக கைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்போ மார்க்கெட்ல வந்து டெராஃபார்ம் இன்டர்வியூவில் வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க DevOps ரிலேட்டட் ஜாப்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு. ஸோ டெராஃபார்ம் அப்புறம் குபர்னெட்டிஸ், டாக்கர், ஸோ இதெல்லாம் திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்லி நான் இன்ஃபோசிஸில் ஒரு DevOps ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட கரியர் கைட். லைக் past 4-5 years like Anna தெரியும், like the way he teaches and guides people from the scratch, like from 0 to 100, like is very useful for us and our career. So yeah, super Aditya. So currently நீங்க DevOpsல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்ட்டா? கரெக்ட் சார். ஆமாம். சூப்பர். ஸோ ஒன்று லைக் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஸ்விட்ச் ஆகும்போது எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, எப்படி வந்து அது ஹவு டிட் யூ கிராக் இட், எந்த இதெல்லாம் எந்த டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஸோ ஸ்விட்ச் ஆகிறதுக்கு முன்னாடி லைக் இட் வாஸ் நாட் லைக்
ரொம்ப ஈஸியா இல்லை லைக் மார்க்கெட் இதில். அதுக்கப்புறம் லைக் என்ன டெக்னிக்ஸ் லைக் என்னென்ன டூல்ஸ்லாம் லைக் ப்ரிஃபராக பேசணும் நம்ம லைக் எல்லாம் நம்ம ஷோகேஸ் பண்ணணும், எது ஷோகேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கு மாதிரி லினக்ஸ், AWS, டெராஃபார்ம்னா அதில் கான்சென்ட்ரேட்டடாக ரெஸ்யூம் பில்ட் பண்ணிட்டு அது பற்றி மட்டும் பேசணும். லைக் எல்லாமே ரெஸ்யூமில் போட்டுட்டு லைக் இது பண்ணணும்னு இல்லாமல் எந்தெந்த டூல்ஸ்லாம் லைக் நம்ம கற்றுக்கிட்டோமோ அதை மட்டும் இது பண்ணி பேசி அந்த மாதிரி லைக் ஒரு 5 to 6 இன்டர்வியூஸ் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ அதுக்கப்புறம் தான் இன்ஃபோசிஸ் இப்போ இந்த ஸ்விட்ச் பண்ணது நான். ஸோ அதான் சார் லைக் இந்த லேட்டஸ்ட் டூல்ஸ். பட் இதெல்லாம் நம்ம லைக் கிளியரா படிச்சிருக்கோம். அதே மாதிரி இதெல்லாம் லைக் கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ல லைக் ஆக்டிவா இருக்கு டாபிக்ஸ் அண்ட் டூல்ஸ்லாம் இருக்கோ அந்த மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் ஆதித்யா, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வில் டாக் டு ஆதவன். ஹாய் ஆதவன். ஹலோ. ஸோ நான் ஆதவன். நான் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து ஜாயின் பண்ணேன் இந்த கிளாஸுக்கு. ஸோ அந்த பேட்சில் வந்து நான் தான் ஃப்ரெஷர். அண்ட் லைக் நான் வந்து இங்கே வந்து அந்த யூனிவர்சிட்டிஸ், ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணிக்க வந்து ஸ்ரீலங்காவில் நான் வந்து யூனிவர்சிட்டி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். ஸோ நான் வந்து அப்ளை பண்ணிக்கல. லைக் எனக்கு கிளவுட் சைடான நாலேஜ் வந்து ஆக்சுவலி 0. ஸோ ஒன்லி யூடியூப்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஒன்று மட்டும் பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஜாயின் த கிளாஸ். ஸோ anyhow like I joined the class. like I join பண்ண அப்புறம் தான் எனக்கு இந்த கிளவுட் அதில் எல்லாம் ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்றது லைக் ஆஃப்டர் நான் கிளாஸ் ஜாயின் பண்ண அப்புறம் தான். ஸோ நான் அந்த டைமில் நான் இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பட் மோஸ்ட்லி வந்து நான் ஒர்க் பண்ணி கொண்டு வந்து ஃப்ரண்ட் எண்டில் லைக் ரியாக்ட்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது இங்கே நான் இன்டர்ன்ஷிப் செய்த கம்பெனி. ஸோ எனக்கு இங்கே இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு லைக் டெவலப்ஸ் ஃபுல் லைக் ஸ்டார்ட் டு எண்ட் லைக் ஆல் த டூல்ஸ் லைக் எனக்கு வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிச்சு. அது என்ன மாதிரி யூஸ் பண்ணுறதுன்றது. ஸோ த மெயின் திங்க் வந்து லைக் கிளாஸில் ப்ராக்டிகல்ஸ் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் எங்களால் வந்து ஈஸியாக எங்களால் இன்டர்வியூஸ் வந்து பிளேஸ் பண்ணிடும். லைக் எங்களால் ஜாப்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் நான் வந்து இந்த கிளாஸ் முடிச்சு லைக் அந்த டைமில் என்னால் வந்து அந்த ப்ராக்டிகல்ஸ் எங்களோட யூனிவர்சிட்டி ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் அதனால என்னால் அந்த டைம் ப்ராக்டிகல்ஸ் வந்து சரியாக ஃபாலோ பண்ணிடலாம் போனதால லைக் அதுக்கு பிறகு நான் ரெக்கார்டிங்ஸை பார்த்து தான் லைக் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் என் எக்ஸாம் இன்டர்வியூஸுக்கு. ஆக்சுவலி நான் மோர் தேன் ஒரு 40-50 கம்பெனிஸ் நான் லிங்க்டின் அவங்களோட கரியர் பேஜஸ் அப்படி இதுகளுக்கெல்லாம் நான் அப்ளை பண்ணி எனக்கு வந்து மோஸ்ட்லி கோல்ஸே வரல. ரீசன் வந்து நான் வந்து கேரியர் ஸ்விட்ச் ஆகிற ஒரு ரீசன், அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டு நான் டெவலப்ஸ். அது இப்போ ஸ்ரீலங்கன் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் லைக் தே வாண்ட் டு ஹையர் சம் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்ஸ் இன்ஜினியர். ஸோ they are not ready to hire someone and like they are not ready to train someone. ஸோ அதுக்கு பிறகு நான் ஓனாக சில ப்ராஜெக்ட்ஸ் நான் இந்த கிளாஸில் லேர்ன் பண்ணதை வச்சுக்கொண்டு ஓனாக சில ப்ராஜெக்ட் செய்து அதை நான் இந்த கிட்டப்பில் நான் ரிப்போவாக வச்சு அதை வந்து கூட நான் என் இன்டர்வியூவில் நான் அதை பற்றி கூட கதைச்சு தான். ஸோ நான் இப்போ வந்து நான் பிளேஸ் ஆகிருக்கேன் டெவலப்ஸ் இன்ஜினியராக. லைக் நான் இந்த கம்மிங் June 28 தான் வந்து நான் டெவலப்ஸ் இன்ஜினியராக ஜாயின் ஆகிறேன். ஸோ இப்போ வந்து still now I'm working as a software engineer, but I already placed. And so first of all, like thanks to Sudarshan and also Tamil Boomis, because in the class like நான் இந்த கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா லைக் ஐ எம் நாட் ஷூர் லைக் வெதர் ஐ வில் நான் இந்த ஜாப் எனக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்றது. ஸோ தேங்க்ஸ் அகைன். அண்ட் for the newbies, like இந்த கிளாஸ் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணலுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுங்க. பிகாஸ் அவங்களோட சைட்லேருந்து அவங்க 100% அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஆல் திங் லைக் நாங்கள் செய்ய வேண்டியது ஜஸ்ட் வி வாண்ட் டு ப்ராக்டிஸ். ஸோ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். இன்டர்வியூ கொஷின்ஸ்லேருந்து என்னென்ன டூல்ஸ்லேருந்து சகலதுமே அவங்க வந்து 0 to 100 வந்து அவங்க உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்கள் ஈஸியாக வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். And thanks for the opportunity. Super, thanks Adhavan. So I think I still remember நம்மளும் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். I think so. Yeah, ஸ்ரீலங்கால when there was economic situation going on, so நீங்க ஜாயின் பண்ணி you were able to switch. So that is really எங்களுக்கே ஒரு ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு, சுதர்ஷன், சுந்தர், தமிழும் டீமுக்கே. ஸோ தேங்க்ஸ் ஜி, கண்டிப்பா ஸ்விட்ச் ஆகுங்க. ஸோ let's spread the knowledge. Thank you. And அதுக்கடுத்து let's hear from Satish. Hi Satish. Hi, I'm Sudarshan.
ஸோ பேசிக்காக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லினக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு பிறகு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்காக நான் சில இன்ஸ்டியூட்டுக்கு வந்து அப்ரோச் பண்ணேன். அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு கன்வின்சிங்காக இல்லை அவங்களுடைய ரெஸ்பான்ஸ். ஸோ யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தமிழ் மூவியோட சேனல் கோத்ரூ பண்ணேன். ஸோ சில வீடியோஸ் கோத்ரூ பண்ணதுக்கு பிறகுதான் நான் அவங்களுடைய குரூப்ல ஜாயின் பண்ணி சுதர்சன் வந்து ஒரு டெமோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாப்ப அதை ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி 3 months கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த டெவாப்ஸுங்கிற வார்த்தையை கேட்கும்போது இந்த மார்க்கெட்ல இருந்து ஒரு மித் இருக்கு. டெவாப்ஸ் படிக்கணும்னா நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராமரா இருக்கணும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லைன்னா உங்களால அதுல சைன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மித் இருக்கு. அது எல்லாத்தையும் சுதர்சன் வந்து உடைச்சிட்டார். இனிஷியலா அவர் வந்து ஏடபிள்யூஎஸ் அண்ட் லினக்ஸ் விஷயங்களை டச் பண்ணிட்டு அவர் டெவாப்ஸ்குள்ள போவார். இப்போ அவர் வந்து இன்னைக்கு ஒரு பிபிட்ல வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் கொடுத்துருக்காரு. அதை எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு மலைப்பா இருக்கலாம். ஆனா நீங்க அவரோட கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது எல்லாத்தையும் தனித்தனியா உங்களுக்கு பிட் பை பிட்டா நீட்டா விளக்கிடுவாரு. ஸோ அந்த மாதிரிதான் நான் அந்த கோர்ஸ் படிக்கும்போது ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட ரொம்ப ரொம்ப பேசிக்கான நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த தமிழ் கம்யூனிட்டியும் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நாட் ஓன்லி ஃபார் ஐடி, நான் ஐடி ரிலேட்டடாக நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக ஆஸ் எ ஃப்ரெண்ட் மாதிரி நீங்கள் அந்த டீம் கிட்ட அப்ரோச் பண்ணலாம். அது வந்து எந்த ஒரு வர்ச்சுவல் இன்ஸ்டியூட்லையும் கிடைக்காது, ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்லையும் கிடைக்காது. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இன்னும் நான் கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைய விஷயங்களை நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ், ஹோல் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் அருண். தேங்க்ஸ் சதீஷ், ரியலி ஹெல்ப்ஃபுல். நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பேசிக்கலி இந்த செஷன் நம்ம எதுக்காக மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, நம்பர் ஒன் நீங்கள் ஸ்விட்ச் ஆயிருக்கீங்க, இல்லைன்னா படிச்சிருக்கீங்க, யூ கோன் த்ரூ த கோர்ஸ், உங்களுக்கு நாலேஜ் வந்திருக்கு, ஸ்டில் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதவன் சொன்னார், அவர் பேசும்போது எப்படி அவர் ஸ்விட்ச் ஆயினாரு, ஹி காட் அ ஜாப். ஸோ தமிழ் இப்போ அந்த பேட்ச்ல கோர்ஸ் முடிச்ச எல்லாருக்குமே ஜாப் கிடைச்சிட்டானா கண்டிப்பாக கிடைக்கல, ஸ்டில் சம் பீப்புள் ஆர் சர்ச்சிங். ஸோ அவங்களுக்கு இட் வில் பி இன்ஸ்பைரிங். ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க, சப்போஸ் வேற எங்கேயாவது கூட படிச்சிருக்கலாம், நீங்கள் ஓனாக கூட படிச்சிருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஓகே இந்த மாதிரி செட்டப் நான் ஃபாலோ பண்ணேன், திஸ் ஒர்க் ஃபார் மீ, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கணும்னு தான் இந்த இதை நம்ம கண்டினியூஸாக பேசிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் சதீஷ் ஃபார் ஷேரிங். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யார் பேசலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ திங்க் வி ஹாவ் நீதி தேவன் ஃப்ரம் யூஎஸ். ஹாய் நீதி. ஹலோ ப்ரோ. ஹலோ எவ்ரி ஒன். ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து 2 years பேக் அண்ட் டெவலப்பராக ஒர்க் பண்ணேன். அப்போ நான் ஒர்க் பண்ணும்போதே என்னோட ப்ராடக்ட்லாம் வந்து டெவாப்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் மாஸ்டர்ஸ் பண்ண வந்துட்டேன். ஸோ நான் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது சரி புதுசாக ஏதாச்சும் டெக்னாலஜி படிப்போம், அதுவும் இல்லாமல் க்ளவுடு வந்து ரொம்ப பேசிக் ஆயிட்டு, ஸோ க்ளவுடை நம்ம நல்லா தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் ஜாயின் பண்ணேன். டெவாப்ஸும் நான் முன்னாடியே படிக்க சொன்னாங்க, பட் அது ஒரு மாதிரி வேகா இருந்துச்சு நான் படிக்கும்போது. ஸோ நான் அதை அப்பயே ட்ராப் பண்ணிட்டேன். சரி இப்போ நம்ம ஸ்டார்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து படிப்போங்கிறதுக்காக ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் வந்து தமிழ் பூமியில் நான் ஜாயின் பண்ணேன். சுதர்ஷன் ப்ரோ பிடிச்சது என்னன்னா, அதை ஒரு மாதிரி ஃப்ளோவாக எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நான் டெவாப்ஸ் படிக்க ட்ரை பண்ணப்ப எடுத்தோன்னே கியூபர்நெட்டிஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு மாதிரி எதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோங்கிறதே எனக்கு அப்போ புரியலை. பட் சுதர்ஷன் ப்ரோ வந்து ஏடபிள்யூஎஸ்ல பேசிக் சர்வீஸ் EC2 S3 அதுலேருந்து பேசிக்கான சர்வீஸ்லேருந்து எடுத்துட்டு போய் நெட்வொர்க்கிங்லாம் தொட்டு, அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸ்ல உள்ள இன்ஃப்ராவை எப்படி டெராஃபார்ம்ல கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் டாக்கர் ஏன் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் டாக்கர்லேருந்து எப்படி கியூபர்நெட்டிஸில் நம்ம வந்து டிப்ளாய் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோவாக கொண்டு போவாங்க. ஸோ அங்கேயே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபுல் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நான் அவங்க சொல்ல நான் ப்ராக்டிக்கலும் பண்ண ஆரம்பிச்சேன். ப்ராக்டிக்கல் பண்ண எனக்கு நிறையா தப்பு பண்ணி கற்றுக்கிட்டேன்.
ஸோ எங்கெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ப்ராக்டிக்கல் பண்ணுறப்ப தான் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஏறுனுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு டூல் முடிக்கும் போதும் நான் என் ரெஸ்யூமேல ஆட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் வந்து அப்ளை பண்ணும்போதே நான் வந்து என்ன பண்ணிப்பேன்னா, என்னோட நான் என் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் பேக் அண்ட் டெவலப்பரா இருக்கும்போது, இந்த டூல் எல்லாம் எப்படி என் இதுல யூஸ் பண்ணாங்க, என் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நான் என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி பில்ட் பண்ணிக்கிட்டு, அதை நான் இன்டர்வியூல வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ அது மூலியமா எனக்கு ஒரு வேலையும் கிடைச்சிது. ஸோ தேங்க்யூ ஃபார் தமிழ் பூபி அண்ட் சுதர்ஷன் ப்ரோ. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ எவ்ரி ஒன். இதை நீங்களும் வந்து இதே மாதிரி பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்ஸ் நிதி. ஸோ ரொம்ப இதாக பேசுனீங்க. ஸோ இட் வாஸ் ரியலி உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. ஐ ஆல்சோ சீன் தட். ஸோ கண்டிப்பாக தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். அண்ட் நெக்ஸ்ட் வி ஹேவ் ஸோ ஐ திங்க் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டாக யூஎஸ்ல? ஆமா ப்ரோ, முடிச்சிட்டேன். ஓகே, சூப்பர் சூப்பர் நிதி. ஃபைன், குட். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஜாப். அண்ட் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் உங்களோட நாலேஜும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வி ஹேவ் சூர்யா. ஹாய் சூர்யா. ஹாய். ஆக்சுவலா நான் வந்து சுதர்ஷன் அண்ணாவோட லைக் ஓல்டு ஸ்டூடெண்ட். லைக் நானும் ஆதித்யாவும் தான் லைக் ஒன்னா நாங்க ஜாயின் பண்ணோம். நாங்க சில விஷயங்கள் சொல்லல ஆதித்யா, அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். லைக் நாங்க ஜாயின் பண்ணப்போ வி வேர் லைக் தேர்ட் இயர் நாங்க இருந்தோம். தேர்ட் இயர்ல வந்து எங்க காலேஜ்ல வந்து அப்போ கிளவுட் பூமிங்கா இருந்ததுனால கிளவுட்ல வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு செஷன் மாதிரி எடுத்தாங்க. அப்போ வந்து சுதர்ஷன் தான் எடுத்தாங்க. எங்களுக்கு பிடிச்சி போயிருந்தது. எங்க காலேஜ்ல சொல்ல போனா எங்க காலேஜ்ல நாங்க எதுவுமே கத்துக்கல, இன்ஜினியரிங் தான் படிச்சோம். ஆனா நாங்க எதுவுமே லைக் அவ்வளவு பெருசா எதுவுமே கத்துக்கவே இல்லை இன்ஜினியரிங்ல. நாங்க ஃப்ரெஷர், லைக் வி வேர் பிளாங்க். அப்போ வந்து நாங்க போய் நானும் ஆதித்யாவும் நாங்க ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணப்போ எங்களுக்கு எல்லாமே லைக் ஜீரோல இருந்து எங்களுக்கு நியூ தான். அப்போ வந்து லைக் VMwareனாவே என்னன்னே தெரியாது. ஸோ அவர் வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் வீட்டில் இருக்க கம்ப்யூட்டர்ல இருந்து VMwareல இருந்து கிளவுட்ல இருந்து அப்புறம் டாக்கர்ல இருந்து ஆன்சிபிள் போய் கியூபர்னெட்டிஸ் போய் கண்டெய்னர் போய் லைக் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஆக்சுவலா நானும் ஆதித்யாவும் லைக் நாட் அ குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நல்லா படிக்கலாம் மாட்டோம். ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்க ஃபைனல் இயர்ல நாங்க கியூபர்னெட்டிஸ் கண்டெய்னரை பில்ட் பண்ணி அதுல ஒரு அப்ளிகேஷனை வெப்சைட்ல டெவலப் பண்ணி டெப்ளாய் பண்ணி அதை தான் எங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்டா பண்ணி அதுல தான் எங்களுக்கு நல்ல மார்க்கே வந்தது சொல்ல போனா. அப்படி ஒரு ஒரு ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு வந்து அவர் கொடுக்குற எக்ஸாம்பிளோ எல்லாமே வந்து நீங்க எப்படி அதைய புரிஞ்சுக்கிட்டா, எப்படி நீங்க அதை கேட்டா புரிஞ்சுப்பீங்களோ அவ்வளோ ஒரு லைஃப் பேஸ்டா லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து அதோட கம்பேர் பண்ணி இப்படி கன்சிடர் பண்ணி பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லுவாரு. அப்படி சொன்னாரு. அதனாலதான் எங்களுக்கு வந்து லைக் எனக்கு வந்து ஆக்சுவலா சுவாசிகன் அப்படின்னா என்னன்னு எதுவுமே டெக்னிக்கலா எதுவுமே இல்லாம இருந்தது. லைக் நாங்க அந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க அப்பவே வந்து AWS சர்டிபிகேட் பண்ணோம். அதுக்கும் அண்ணா தான் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாங்க. 2 பேருமே கிளியர் பண்ணோம். காலேஜ்லயே முடிச்சுட்டு சர்டிபிகேட்டோட வெளில வந்தது நாங்களா தான் இருப்போம். முடிச்சுட்டு வந்துட்டு அப்பல இருந்து சுவாசிக்கன்னா AWS சர்டிஃபைடு அப்படிங்கிற ஒரு லைக் ஒரு நேம் வந்ததே லைக் அண்ணானால மட்டும்தான். அங்க நாங்க ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண போய் லைக் அவர்கிட்ட எல்லாமே படிச்சிட்டோம். அந்த லிஸ்ட்ல லைக் நீங்க பாத்தீங்கன்னா டிக் பண்ற மாதிரி எல்லாமே டிக் பண்ணி வச்சிருந்தோம். அது மூலியமா தான் நானும் ஆக்சுவலா ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ஒரு +2ல வந்து ஒரு சின்ன ஒரு லைக் மார்க் கம்மியா இருந்தனால நான் வந்து ஐ ஹாவ் டு கோ டு as a DBA. ஸோ நான் DBAவா ஜாயின் பண்ணிட்டு இப்போ 2.5 years ஆயிடுச்சு. நான் DBAவா ஜாயின் பண்ணியிருந்தாலும் அங்க வரைக்கும் ஷெல் ஸ்கிரிப்டிங் அவர் சொல்லி கொடுத்ததுல இருந்து அதையும் நான் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். அண்ட் சைட் பை சைட்ல டெராஃபார்ம்லாம் அவர்கிட்ட கத்துட்டு இப்போ நான் திருப்பி இப்போ டெக் லீடா இருக்கேன். ஆக்சுவலா 2 yearsல டெக் லீடா இருக்கேன். டெக் லீடா இருந்துட்டு இப்போ நான் திருப்பி AWS DevOps மூவ் பண்றதுக்கு இப்போ திருப்பி அண்ணாட்ட வந்து நாங்க தஞ்சம் வந்திருக்கோம். அண்ணா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதனால லைக் எங்களோட பேக் போன் கரியர்ல சுதர்ஷன்னா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருந்தாரு. அது வந்து ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் எவ்வளோ நாளானாலும் லைக் வி வில் நாட் ஃபர்கெட் ஹிம் ஆர் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த விதத்தையோ ஹீஸ் அ பெஸ்ட் டீச்சர் என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளவுதான். தேங்க்யூ.
ஸோ சூப்பர் சூர்யா. ஸோ அது நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் டீச்சரை கூட கூட்டிட்டே வரீங்க. யூஸ்வலா நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு டீச்சர்கிட்ட படிப்போம் ஸ்கூல் படிக்கும்போது. ஆமா. ஸோ இந்த டீச்சர் உங்க கூடயே வராரு. ஸோ இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் டு ஹியர் உங்களோட ஸ்டோரி கேட்கறதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்ஸ் சூர்யா. அண்ட் வைஷ்ணவி, நெக்ஸ்ட் வில் ஹியர் ஃப்ரம் வைஷ்ணவி. ஹாய் ஹாய். ஸோ நான் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல வந்து தமிழ் பூமியில டெவாப்ஸ் அண்ட் ஏடபிள்யூஎஸ் படித்தேன். பிஃபோர் தட் நான் நார்மலி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணுறப்போ நிறையா டெவாப்ஸ் இது டெப்ளாய்மெண்ட் எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஸோ அதை கற்றுக்கணும், சேஞ்ச் பண்ணலாம், ஜஸ்ட்டு கற்றுக்கணும். நான் கெரியர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஜாயின் பண்ணல, கற்றுக்கலாம் அப்படின்னு தான் ஜாயின் பண்ணேன். ஸோ பட் ஏன்னா நான் முன்னாடி ஒர்க் பண்ணது எல்லாமே ஃபிசிக்கல் சர்வர்ஸ் தான் இருந்தது நான் டெவலப்பராக இருக்கிறப்ப என்னோட ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாத்துலேயும். ஸோ இங்கே வந்தோடனே தான் கிளவுட்னா என்ன, டெவாப்ஸ்னா என்ன, எவ்ரி திங் வந்து ஃபுல் ஃப்ளோ ஆஃப் இது கிடச்சிது. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இன்டர்வியூ ட்ரை பண்ணேன் அந்த நாலேஜ் வச்சுட்டு. ஸோ இட் கேம் டு a குட் திங். அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் வந்து நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்டர். ஹி வில் கவர் த கம்ப்ளீட் திங் உங்களுக்கு ஃப்ரம் த 0 to end அந்த மாதிரி. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த கோர்ஸ் இது பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டெவாப்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்துடும். ஸோ ஃபைனலி ஸோ ஐ வில் சே த சுதர்ஷன் வாஸ் அ பெஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர். தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். ஓ தேங்க்ஸ் வைஷ்ணவி. ஸோ இன்னொன்று லைக் உங்களுக்கு ஆல்ரெடி ஜாப் கிடைச்சிருச்சா, நீங்கள் ஸ்டில் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா ஜி? இல்லை, நான் இப்போ டெவாப்ஸ் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணுறேன். ஓ சூப்பர் ஜி, டெவாப்ஸ் ஆர்கிடெக்ட் ஆகிட்டீங்க. ஸோ இதுக்கு இந்த ஜேர்னிக்கு நீங்கள் உங்கள் சைடில் என்ன எஃபர்ட் போடுற மாதிரி இருந்துச்சு? ஸோ அது ஆல்சோ வி வாண்ட் டு நோ. உங்களோட சைடில் ஓகே நான் இந்த மாதிரி எஃபர்ட் இன்டர்வியூ போட்டேன். அட்டன் பண்றதுக்கு மட்டும் பிளான் பண்ணோம். ஏன்னா வந்து ஃப்ரெஷரா இருந்தா ஜஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு ப்ராப்பர் திங்ஸ் மட்டும் கேதர் பண்ணியிருந்தாவே போதும். ஸோ எனக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம லைட்டா கிளவுட்ல ஒர்க் பண்ற மாதிரி காமிக்கணும். ஸோ அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க என்ன சுதர்ஷன் என்ன கோச் பண்றாங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்றது, அகைன் அண்ட் அகைன் ரெக்கார்டிங்ஸ் பாக்குறதுல கொஞ்சம் தியரட்டிக்கலா நம்ம ப்ரிப்பேர்டா இருந்தோம் அப்படின்னா இன்டர்வியூ கிளியர் பண்ணனா உள்ள போய் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நம்ம என்ன படிச்சோமோ அது யூ கேன் அப்ளை ஆக்சுவலா ரியல் டைம்ல. ஓகே ஷூர். அண்ட் இன்னும் ஒரு ஜென்ரலான கொஸ்டின். ஸோ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்லாம் யூர் ஏபிள் டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் ஓகே? ஒரு 50% ஆன்சர் முடிஞ்சது, ஒரு 90% அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் ஃபார் டாடர்ஸ்? ஸோ எனக்கு வந்து ஒரு 80% ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஓகே அப்பார்ட் ஃப்ரம் ஒரு 20% வந்து கண்டிப்பா புரியல, பிகாஸ் நம்ம ரியல் டைம்ல நான் ஒர்க் பண்ணது இல்லை இல்லையா அதுல. ஸோ கண்டிப்பாக. அதனால வந்து மேனேஜ் பண்ண முடியும் இன்டர்வியூவை. ஸோ நான் வந்து உள்ள போறப்ப வந்து கிளவுட் இன்ஜினியரா தான் உள்ள போனேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் எனக்கு டெவாப்ஸ் நாலேஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டதுனால அப்படி மூவ் ஆயிட்டு. ஸோ அதே ப்ராஜெக்ட். சூப்பர் சூப்பர் விஷயம், ரியலி ஹெல்ப்ஃபுல். நிறைய பேர் Dan யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெவலப்பர் வந்து திஸ் இஸ் a நைஸ் ஜாப். ஏன்னா வந்து Dan டெவலப்பர் வந்து இது வந்து அந்த அளவுக்கு டென்ஷனா இருக்காது ஆக்சுவலி. ஓகே ஸோ வந்து ஸோ இட் வாஸ் அ குட் சேஞ்ச் ஆக்சுவலி. டெஃபினட்டா டியூ டு சுதர்ஷன். யா தேங்க்ஸ். எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறீங்க ஜி இப்போ ஆர்கிடெக்டா, கிளவுட் ஆர்கிடெக்ட்? 8 years 8 months ஆகுது. சாரி 8 months. ஓகே சூப்பர் சூப்பர் ஜி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அண்ட் sharing. And next we have Suresh. Hi Suresh. Suresh. I think Suresh is. Hi. Hi Suresh, go ahead. நான் இன்னும் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். Okay, that's fine. We can share your experience. நம்ம கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். எப்படி இருந்துச்சு? How did you go? கிளாஸ் ஜி வந்து இப்போ ஒரு ரோட் மேப்பாவே சொல்லி தருவாரு. இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து அந்த நீதி தேவன் சொன்னது மாதிரி அந்த எது ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இன்ஃப்ரா பில்ட் பண்றது, அப்புறம் எப்படி வெர்ஷன் ரெபாசிட்டரி இது பண்றது அப்படின்னா அந்த நம்மளுக்கு அந்த ப்ராப்பரா சொல்லி தருவாரு. அப்புறம் ப்ராக்டிக்கல்லாம் ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டுருவாரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து அதை முடிக்கலன்னா கூட நம்ம அந்த ஷெடியூல் ஷீட்டை பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கிடுவோம். அது ப்ராக்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இப்போ படிக்கும்போது.
தேங்க்ஸ். சூப்பர் சுரேஷ். ஸோ இதில் நான் பார்த்த என்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நானும் உங்களுக்கு ப்ராப்ளி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. நானும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். லைக் பிக் டேட்டாவில் எடுத்தேன். ஸோ சுதர்சனோட ட்ரைனிங்கில் என்ன டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் அட்டண்டன்ஸ் எடுப்பார் ஆக்சுவலி. ஸோ இப்போ நீங்கள் இன்னைக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணலன்னு வைங்களேன், நாளைக்கு வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம், ஆன்லைன் கிளாஸ் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்காதுங்க. ஸோ ஏன் ஜாயின் பண்ணல நீங்கள் ரீசன் சொல்லணும். ஒரு கமிட்மெண்ட்டை உங்ககிட்ட இருந்து கொண்டு வந்துடுவார். அது வந்து உண்மையிலே எக்ஸப்ஷனலான விஷயம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு, அது இன்னும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் லைக் ஜென்ரலாக நம்ம ஆன்லைன் கிளாஸ்னா என்ன இருப்போம்னா, வாங்கிடுவோம், அப்புறம் ஜாயின் பண்ண மாட்டோம். வெதர் நீங்கள் ஒன்ஸ் யூ பெய்ட் த ஃபீஸ் அண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பெருசாக லைக் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் அங்கே இருக்காது. பட் இங்கே அப்படி இல்லை. இது வந்து 100% நான் சுதர்சனுக்கு தான் கிரெடிட் கொடுப்பேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிக்கிறாங்களா, அவங்க வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுவோம், அப்புறம் நம்மளுக்கு மற்ற வேலை இருக்கும், இதில் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகே, ஒரு நாள் நான் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டிங் கொடுக்குறோம், ஸோ ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம், நம்ம லைவ் கிளாஸ் எதுக்கு அட்டன் பண்ணுன்ற மாதிரி நிறைய தாட்ஸ் போயிடும். வேற வேலை இருக்குது, நம்ம நல்ல படம் போடுறோம், நம்ம அதனால இந்த கிளாஸ் ஸ்கிப் பண்ணிடலாம்னு நிறைய நம்மளுக்கு வந்து தோணும். ஏன்னா இட்ஸ் கோர்ஸ் வந்து ஒரு 2 months 3 months போகும்போது 1 நாள் நம்ம இப்படி போகலாமேன்னு தோணும். பட் இந்த ஃபாலோ அப், இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு டிசிப்ளின் ஃப்ரம் த ட்ரெயினர், அவரோட கமிட்மெண்ட். சார் ட்ரெயினரே இப்படி பண்றாரு, நம்ம படிக்கிறதுக்கு வரோம், நம்ம பண்ணுமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதுல இட் வாஸ் ரியலி ஹைலி இம்பாக்ட்ஃபுல் நான் நினைப்பேன். ஸோ எஸ், இந்த ஆங்கிள் யாராவது இஃப் எனிபடி வாண்ட் டு ஷேர். சூப்பரா இருக்கும். அந்த டாஸ்க்கவே பிரிச்சிருவாரு, இந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா பண்ணலான்ட்டு. நம்மள அது பார்த்தவொடனே அதை பண்ணணும்னு ஒரு இது தோணும். அது ரொம்ப ரியலி குட் திங். தேங்க்ஸ். கண்டிப்பா. அண்ட் இன்னொன்று ஆக்சுவலி என்னன்னா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுலாம் குரூப்ல போடுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீதி தேவன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம், அவர் போடுவார். ஸோ என்ன இவர் பண்ணிட்டாரு, நம்ம பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் பண்ணுவாங்க. அப்புறம் சுரேஷ் அப்படியே மாற்றி மாற்றி வரும்போது இது எக்ஸ்ப்ளோசிவாக நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் உங்களுக்கு ஒரு எக்ஸல் ட்ராக் இருக்கு, ஆக்சுவலி ஒரு எக்ஸல் ஷீட் இருக்கு, அதில் வந்து யார் யார் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிக்கலன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் அந்த எக்ஸலை போய் எல்லாரும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்னடா ஐயோ நம்ம முடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கடை நிறைய பேர் முடிப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை கொண்டு வரும், நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துட்டு கடைசி வரைக்கும் கொண்டு வரும். இது இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எரர் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா தே ஹெல்ப் ஈச் அதர். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஆங்கிள் எனிபடி கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இதில் ஷேர் பண்ணலாம். ஸோ நான் ஓப்பன் டு ஆல், வெரி ஸ்டார்ட். யாருக்காவது யூ ஃபீல் ஓகே இது நல்லா இருக்குது, இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஆரம்பம். ஆக்சுவலி ஒன் மோர் பர்சன் நீட்ஸ் டு ஸ்பீக், எனக்கு பிங் பண்ணியிருந்தாரு. ஸோ சுரேஷ் இஸ் பேக், ஐ திங்க். ஷூர் ப்ளீஸ். Hello. Yeah. Hi, Harmugam. Hi, Suresh. Hi. This is Suresh. I'm experienced in I'm a Linux administrator. 7 years of experience. Actually, எனக்கு ஸ்டேனியா வந்து ஒரு 3 years கோவிட் முன்னாடி தெரியும் ஆக்சுவலா. ஹலோ, கேக்குது. ஷூர் அதுதான் ஆக்சுவலா அவரோட ட்ரைனிங் வந்து லைக் ரியல் டைமா இருக்கும். ஸோ லைக் நம்மளுக்கு வந்து என்ன ரியல்ல என்ன நடக்குது, ஸோ அந்த ரியல் பேஸ்ட் தான் அவர் எடுக்கிறது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் அஸ். நம்மளுக்கு வந்து நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஆக்சுவலா இப்போ டாப்ஸ் தேடிட்டு இருக்கேன் நான். அந்த 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 என்ன சொல்றது, ஒரு ஃப்ளோ இருக்கு, அவரோட ஃப்ளோ கரெக்டா நம்ம அது ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா ஈஸியா நம்ம கிராக் பண்ணிடலாம். ஸோ அவரோட அந்த டீச் பண்ணும்போது ஒரு இன்ட் கொடுப்பாரு. ஸோ நீங்க நோட் பண்ணீங்கன்னா இது வந்து ரியல் டைம்ல ஏன் எனக்கு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி நம்ம கீ பாயிண்ட் அதை நம்ம நோட் பண்ணாலே போதும், நம்ம ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு நம்ம இன்டர்வியூ கிராக் பண்ணோம்னா பெஸ்ட் ஐடியா அவரோட ஃப்ளோ நம்ம அப்படியே புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு மினிமம் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும் தினமும். அவர் இதுதான் சொல்லுவாரு. அவர் ஆக்சுவலா நான் ஃபாலோ பண்றேன், பட் கொஞ்சம் அப்பப்போ லேக் ஆயிடுவேன், நான் அப்படியே ஸ்டாப் ஆயிடுவேன். அப்படிதான் நானும் ஸ்டாப் ஆயிட்டு இருக்கேன். நான் திருப்பி கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூனால என்னால திருப்பி நான் கெட் பேக் பண்ணணும். என்னன்னா அவங்க ஃப்ளோ நம்ம கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த 1 hour வந்து அவர் சொல்ற அதே வே ஆஃப் ஸ்பீச் அப்படியே நம்ம அதை காப்பி பேஸ்ட் தான். நம்ம அந்த கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட லாங்குவேஜ்ல நம்ம மாத்திக்கிட்டாலே ஈஸியா நம்ம இன்டர்வியூ கிராக் பண்ணிடலாம். ஸோ இட் குட் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் கூட படிச்சதுல எல்லாமே ஷேர் பண்றது எல்லாமே. நம்ம ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்கிறோம் சடனா, ஈவன் எனி டைம் நான் 11 மணிக்கு மெசேஜ் பண்ண கூட ஈவன் ஒரு 1 o'clock 2 o'clock ரிப்ளை பண்ணுவாரு. ஸோ இட்ஸ் ஓப்பன் ஃப்ரெண்ட்லி. நம்ம என்ன கேட்டாலும் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க. லைக் அவர் மட்டும் அந்த நாலேஜ் இல்லாம மற்றவங்களுக்கும் அந்த நாலேஜ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்றாரு. ஸோ இட்ஸ் குட் ஓவரால். சூப்பர் ஜி, தேங்க்ஸ் சுரேஷ். ரியலி கேட்கறதுக்கு என்ன சொல்றது, இட்ஸ் ரியலி குட். சுந்தர், இவர் ஆக்சுவலா இப்போ ஒரு பாயிண்ட் 11 o'clock இது பண்ணியிருந்தாரு இல்லையா,
நான் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அவர் ராஜகோபால், இன்னைக்கு அவரால் ஜாயின் பண்ண முடியல. நான் ரீசெண்டா பார்த்தேன் ஆக்சுவலி சுதர்ஷனோட அந்த டெடிகேஷன் எப்படி இது பண்ணாருன்ட்டு. அவரே ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணாரு. எனக்கு டெக்னிக்கல் இது சுதர்ஷன் ஜியே சொல்லட்டும் அவர் என்ன பண்ணாருன்ட்டு. எனக்கு வந்து ராஜகோபால் வந்து அவருக்கு அந்த இன்டர்வியூ கிராக் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு கோஆர்டினேட்டரான எனக்கு வந்து அவர் மெசேஜ் பண்ணாரு. ஜி எனக்கு சுதர்ஷன் அவரு சுதர்ஷன் வந்து 2-3 இதுல இருந்துட்டு இருந்தாரு ஆக்சுவலா. அப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு டைம்ல இது பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து முடிச்சுட்டு நான் அவர் பாத்துக்கிறேன் ஜி, விட்டுருங்க நான் அதை ஹேண்டில் பண்ணிடுறேன், நோ ப்ராப்ளம்ட்டு. எனக்கு நைட்டு ஒரு அரௌண்ட் 1 o'clock என்னமோ எனக்கு மெசேஜ். நான் மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவேன். நான் 4:30 பாக்குறேன், எனக்கு மெசேஜ் இவர் 1:30 பண்ணிருக்காரு, ஜி இட் இஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ராஜகோபால் வந்து ஹி தேங்க்டு, அவர் வந்து நல்லா இதாச்சு அப்படின்ட்டு. அது என்ன டெக்னிக்கல் இதுன்னு சுதர்ஷன் ஜி கேன் யூ ஷேர் ப்ளீஸ்? லைக் ஒன் ஆஃப் த கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ப்ராசஸ்ல வந்து ஒரு சின்ன டெவாப் செட்டப் மாதிரி பண்ணணும் டாக்கர் யூஸ் பண்ணி. குவைட் சேலஞ்சிங் தான் அது, கொஞ்சம் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி. அந்த டைம்ல நான் சொன்னது என்னன்னா சண்டேக்குள்ள முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா நான் ஹாஸ்பிட்டல் போற மாதிரி ஒரு சின்ன சுச்சுவேஷன், ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல். பட் அந்த டைம்ல ஐ கேவ் அ வேர்ட், பட் ராஜகோபால் ஆல்சோ வாஸ் இன் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். மண்டே இதை சப்மிட் பண்ணணும். ஸோ ஐ ஹெல்ப் ஹிம். சும்மா அது நான் பண்ணி தர மாதிரி இல்லாம அவருக்கு நான் சொல்லியும் கொடுத்தேன், அவரே தான் பண்ணாரு. ஸோ அது வந்து லைக் சரி ஒரு வேர்டு கொடுத்துட்டோமே, சரி நம்ம கண்டிப்பா பண்ணணும். ஸோ வி ஷுட் நாட் ஃபெயில், நம்பிக்கையை வந்து ஃபெயில் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ண. ஆக்சுவலா அது அரௌண்ட் 4 o'clock ஆச்சு முடிக்கிறதுக்கு. ஈவன் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாலுமே வந்து ஐ காட் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் அவருக்கு தேவையானதை டெலிவரி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ தட் ஹேப்பன்ட் ரீசென்ட்லி. That is what Sundar is trying to share. தேங்க்யூ. எனக்கு அந்த கமிட்மெண்ட் தான் ஆக்சுவலி. எனக்கு சுதர்ஷன்ட்ட மோர் தேன் எனிதிங் எதுனாலும் கமிட் சி. அவர் டைம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஃபீட்பேக்ல வந்து ஜி டைம் கோர்ஸ் இதே போயிட்டு இருக்குமாங்க. ஆனா நான் கேட்கும்போது ஜி அதெல்லாம் ஓகே, உங்களுக்கு வந்து அவர் டெலிவரி அந்த கமிட்மெண்ட்ல அதுல யாருமே நாட் ஈவன் அ சிங்கிள் பர்சன் சுதர்ஷனோட கமிட்மெண்ட்டுக்கு வந்து இது பண்ணதே இல்லை. ஒன்ஸ் த கமிட்மெண்ட் இஸ்னாக்க ஓவரால் பிக்சர் இதாயிருது இல்லை. ஸோ அது ஐ லைக் டு அப்ரிஷியேட் அந்த கமிட்மெண்ட். நாங்களுமே அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சுந்தர். I think Badusha, you want to talk something? ஆமாஜி. அவருடைய டீச்சிங் வந்து வேற லெவல் தான். அது வந்து நம்ம எஸ்பெஷலி சொல்றா இருந்ததுன்னா, நான் வந்து ஓமான்ல இருக்கேன், சிஸ்டம் அட்மின் தான். 7 years இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணதுலேருந்து நான் அரௌண்டு இந்தியாவிலையும் ஜாப் சர்ச் பண்ணேன், மஸ்கட்லையும் இங்கே ஒமான்லையும் சர்ச் பண்ணேன். ஆனால் ஒமான் மார்க்கெட்டுக்கு வந்து டெவாப்ஸ் வந்து ரொம்ப புதுசு. ஈவன் வந்து இங்கே உள்ள கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால வந்து எனக்கு க்ளவுட் பிளாட்ஃபார்மை விட வந்து எனக்கு டெவாப்ஸ் சைடு தான் வந்து எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. நான் அவர்கிட்டையும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன், அவரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அவருடைய ஆக்சுவலி அந்த டாக்குமெண்ட் தான் ஃபுல்லாக நாங்கள் ரெஃபர் பண்ணது எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தது. பட் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்தது. ஈவன் வந்து இப்போ எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சது, டெவாப் ஜாப் தான். நான் வந்து ஒரு ஓனரோட இருந்து தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அவர் கிட்டத்தட்ட அந்த ஓனருக்கு ஒரு 10 ஆப்பை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இனிஷியலாட்டு வந்து அவர்கிட்ட நான் ப்ரொபோசல் வைக்கும்போது, அவர் இன்டர்வியூ பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாக்குமெண்ட் தான் நான் ரெஃபர் பண்ணிட்டு போனேன். இந்த ஜாப்பும் எனக்கு கிடைச்சது. ஈவன் வந்து டெவாப்ஸ் டீமுக்கு என்னதான் அவர் லீடாவே எனக்கு ஆஃபரே தந்திருக்கிறாரு இங்கே உள்ள ஓனர். ஸோ என்னுடைய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐ வில் ஜாயின் ஆன் நெக்ஸ்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ் ஃபுல்லி இன் தி நியூ கம்பெனி. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லு. ஈவன் வந்து நான் இப்போ இந்த கரண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது. அதுனா அவர் நம்ம சுதர்சன் சார் நிறைய கிளியர் பண்ணாரு, நிறைய ஐடியாஸ் ஷேர் பண்ணாரு. இன்னும் நாங்கள் சேட்ல தான் இருந்துட்டு இருக்கோம், அது அவருக்கே தெரியும்னு நினைக்கிறேன் சுதர்சனுக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரியலி. என்னுடைய கேரியர் வந்து ஃபுல்லாகவே டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து சர்ச் பண்ணது க்ளவுட் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி போய் ஏதாவது பண்ணிடலான்னு. பட் வந்து எனக்கு டெவாப் சைடே வந்து எனக்கு ஃபுல் ஃபோக்கஸிங்கு லீடை எடுத்து பண்ணக்கூடிய அளவில் ஜாப் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வெரி தேங்க்ஃபுல் டு தி சுதர்ஷன். தேங்க்ஸ் பாதுஷா, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். இது டெஃபினெட்லி இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் நீதி யூ வாண்ட்ஸ் டு சம்திங் மிஸ் பண்ணதை யூ வாண்ட் டு ஷேர். யா நீதி ப்ளீஸ் கோ அஹெட். ஹலோ ப்ரோ.
ஸோ நான் என்ன மிஸ் பண்ணிட்டேன்னா, ஆக்சுவலாக நான் அப்ளை பண்ணும்போது ஜான்வரி கிட்ட நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே உங்களுக்கே தெரியும், யூஎஸ்ல சரியான ரிசெஷனு, எல்லாம் லே ஆஃப்ஸாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாட் டு எக்ஸாஜுரேட், நான் ஒரு 300 கம்பெனிஸ்க்கு மேலே அப்ளிகேஷனுக்கு மேலே பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்து கால் பேக் வந்து ஒரே ஒரு கம்பெனி தான். ஸோ அந்த ஒரு கம்பெனியை நான் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு படித்தேன். ஸோ எனக்கு எப்படின்னா, ஒவ்வொரு வீக்கும் இன்டர்வியூ ஷெடியூல் ஆகும், அடுத்த ரவுண்டுன்னு. ஸோ நான் ஒவ்வொரு வீக்குக்கும் போய் சுதர்ஷன் ப்ரோட்ட நிற்பேன். ப்ரோ எனக்கு இதில் டவுட் இருக்கு ப்ரோ, ஒரு கால் ஷெடியூல் பண்ணலாமா ப்ரோ, எனக்கு நான் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பரு. ஸோ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டெவாப்ஸ் டீம்ல வந்து எப்படி என்ன மாதிரிலாம் வந்து டாஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ எப்போ எடுத்தோன்னே ப்ரொடக்ஷன் கையில் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ எப்போ ப்ரொடக்ஷனில் கையில் கொடுப்பாங்க, எந்த மாதிரி டூலில் வந்து அசைன் பண்ணுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நான் சுதர்ஷன் ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கும் ChatGPT வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் ChatGPTயும் போய் கேட்டுருவேன், இன்டர்வியூ கொஷின்ஸ் என்ன மாதிரி இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் வந்து இந்த டூலில் வரும் அப்படின்னு. ஸோ அதையும் நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். அதில் உள்ள அது நிறையா சொல்லும். பட் நான் ஒரு ஸ்டோரி வச்சுருப்பேன். அந்த ஸ்டோரியில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் ஃபிட் ஆகுமோ அதை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ எங்கேயாச்சும் எனக்கு லேகாக இருந்துச்சுன்னா, எங்கேயாச்சும் வந்து எனக்கு ஒரு மாதிரி கிரே ஏரியாவாக இருந்துச்சுன்னா, அதை போய் நான் சுதர்ஷன் ப்ரோட்ட ஒரு மெசேஜ் போட்டுருவேன். இல்லைன்னா மீட்டிங் ஷெட்யூல் எனக்கு ஒரு 4-5 கொஷின் ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா, ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு கேட்பேன். அவரும் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்லேயே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாரு. ஸோ அந்த ஒரு இதில் தான் வந்து நான் அந்த யோசிச்சு பாருங்க, ஒரு 300-400 அப்ளிகேஷன்ல ஒரே ஒரு இன்டர்வியூ தான் வந்துச்சு. அந்த ஒரு இன்டர்வியூ நான் கிராக் பண்ணிட்டேன். ஆல் பிகாஸ் ஆஃப் சுதர்ஷன் ப்ரோ தான். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இது ஆக்சுவலா நான் அந்த ப்ராசஸ்ல இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்த உடனே எனக்கு வேலை கிடைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. எப்போ ப்ரோ இது முடியும், எப்போ நாங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து எனக்கு ரிஜெக்ஷன் எக்கச்சக்கமா வரும். ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி பழகிருச்சு. ஸோ நான் வந்து அப்ளை பண்ணிட்டே இருப்பேன். நான் அந்த ப்ராசஸ்ல வந்து பிலீவ் பண்ணேன். ஸோ நான் அந்த ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் அந்த ப்ராசஸ்ல பிலீவ் பண்ணி எஃபர்ட்ஸை போட்டேன். அதே மாதிரி எனக்கு நல்ல அவுட்கம்ஸ் கிடைச்சிருச்சு. நான் நினைச்ச மாதிரி ஒரு பெரிய கம்பெனில நான் பிளேஸ் ஆயிட்டேன். தேங்க்யூ ப்ரோ. சூப்பர் நிதி, நீங்க தோனி சொன்னதை அப்படியே சொல்லிட்டீங்க. ப்ராசஸ்ல எஃபர்ட்டை போட்டேன், ஸோ ரிசல்ட் கிடைச்சதுன்ட்டு. ஸோ இன்னொன்று நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து சுதர்ஷனுக்கு வந்து சொல்றாங்க, நம்மளுக்கு இப்படி தோணும், என்ன யாருப்பா இவர், எனக்கே இவரை பார்க்கணும் போல இருக்கேன்ட்டு தோணும். தட்ஸ் டெஃபினெட்லி ட்ரூ. பட் இவங்க போட்ட எஃபர்ட்டை நம்ம அதனால குறைச்சிட முடியாது. இப்போ நிதி, சுரேஷ், ஜாப் கிடைச்சவங்க எல்லாருமே அவங்களோட எஃபர்ட் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எஃபர்ட்டை ட்ரிகர் பண்ணது சுதர்ஷனோட கமிட்மெண்ட், நம்மளோட ட்ரைனிங் எல்லாமே இருக்கு. பட் அவங்களோட எஃபர்ட் இட் இஸ் ரியலி அதுவும் கமாண்டபிளாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீதி சொன்ன மாதிரி 300 ஜாப் அப்ளை பண்ணுறது, போய் கான்ஸ்டன்டாக ட்ரை பண்ணுறது, ஸோ அதெல்லாமே வந்து இட் ரியலி மேட் அன் இம்பேக்ட். அதுக்கு நம்மளோட இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து இருக்கும். பட் உங்களோட எஃபர்ட் தட் இஸ் ரியலி, அதுவும் ஒன் ஆஃப் த கீ பார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு சுதர்ஷன் ப்ரோட்ட ஒரு கேள்வி. இப்போ நிறைய பேர் இப்போ இவங்க இன்டர்வியூ சக்சஸ் இது நம்ம இது பண்றோம். ஸோ நீங்க உங்ககிட்ட நாங்க ஆக்சுவலா அதை கேட்டதே இல்லை, நான் பர்சனலா கேட்டது இல்லை. இது நல்ல பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேன். இன்டர்வியூ மித் வந்து இது உண்மையிலேயே அந்த பொண்ணு பாக்குற மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் தாங்க. நமக்கு நிறைய தயக்கம் இருக்கும், சொல்ல முடியாம இது பண்ணிடுவோம் என்னன்னு. அது எப்படி நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் டெவாப்ஸ் இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு என்னென்ன நம்ம வந்து பண்ணிருக்கணும், பேசிக்ஸ் இதெல்லாம் நீ பண்ணா நீ கண்டிப்பா கிடைச்சிருப்பா, அது சொல்லுங்க. ஓகே. ஸோ நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுவேன்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் வந்து வாட் எவர் ஹேப்பன்ஸ், இன்டர்வியூ எடுக்கிறவரும் நம்மள மாதிரி ஒரு நார்மல் எம்ப்ளாயி தான். ஓகே, நம்ம ஜாப் கிடைச்சு அவர் மாதிரி போய் ஒர்க் பண்ண தான் போறோம். ஸோ அதை வந்து ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ், அவர் மாதிரி பேசுறதுக்கு தயக்கம், பயம் அதெல்லாம் மைண்ட்ல நீங்க வைக்காம, ஸோ ஹீ இஸ் அ நார்மல் பர்சன் அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு நோ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றது தான் அவர் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நீங்க போகணும். அதே மாதிரி உங்களோட ரோல்ஸை வந்து நீங்க கிளியரா சொல்லணும்.
ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிக் குடுத்துருவேன். இதுதான் நீங்க பேசணும். உங்க என்விரான்மென்ட் இப்படி தான் நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். இந்த மாரி தான் வந்துட்டு ஒரு ஃப்ளோ இருக்கும். அதெல்லாம் நான் சொல்லிடுவேன். அத கிளியரா நீங்க சொல்லத் தெரிஞ்சா போதும். இப்போ அங்க அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லனா கூட நான் என்கிட்ட மார்க் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண சொல்லுவேன். ஓகேவா? ஸோ என்கிட்ட அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ அங்கவே நான் வந்து செக் பண்ணிடுவேன். இப்போ வந்து அவங்க எதுலாவது ப்ராப்ளம் இருக்கா அவங்களுக்கு? எங்க ஸ்ட்ரக் ஆறாங்க? இல்ல ஃப்ளோல வந்து எப்படி பேசலாம் இத? எப்படி சில விஷயங்கள அவாய்ட் பண்ணலாம்? இப்போ வந்து நீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு ஒன் லைனர்ல வந்து நீங்க ஆன்ஸர் பண்ணிறலாம். ஆனா நீங்க அத பண்ணாம எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து அவங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். உங்க டைமையும் வேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளைன் பண்றதுல இருந்து இன்டர்வியூ வேற கொஸ்டின்ஸ் போய் அத டஃப் ஆக்கவும் சான்சஸ் இருக்கு. ஸோ டூ த பாயிண்ட் பேசுறது வந்து ஒரு கீ டு சக்சஸ். இப்போ ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸ்னா ஜஸ்ட் சிம்பிள் இட் இஸ் அன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இது வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் AWS அவ்வளவுதான். அத விட்டு அத பத்தி நம்ம பிரீஃபா எதுவும் வந்துட்டு நம்ம பேசணும்னு அவசியம் இருக்காது. அப்புறம் ஃபைனல் திங் டு கெட் த கான்ஃபிடென்ட் நீங்க வந்து பிராக்டிகல கரெக்ட்டா பண்ணினாலே போதும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் கேட்கிறேன் அவங்க கிட்ட EBSனா என்ன அப்படின்னு கேட்கிறேன். நீங்க அத வந்து ஒரு வால்யூம்னு சொல்றீங்க. அது ஒரு ஸ்டோரேஜ் அப்படின்றீங்க கிளவுட்ல. நான் அப்படியா அப்படின்னு கேட்பேன். உடனே உங்களுக்கே ஒரு பயம் வந்துரும். ஐய்யயோ! நம்ம சொன்னது கரெக்ட்டா இல்ல தப்பா அப்படின்ட்டு. ஸோ அத நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது கான்ஃபிடன்ட்டா சொல்லலாம். ஆமா, அது ஸ்டோரேஜ் தானே அப்படின்றத கான்ஃபிடன்ட்டா சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள் தான். ஸோ இத வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்க உங்களோட அந்த டெலிவரியும் சூப்பரா இருக்கும். அதே மாரி இப்ப நான் எடுக்கிறது எல்லாமே லேட்டஸ்ட் டூல்ஸ் இந்த மார்க்கெட். நீங்க இப்போ இஃப் யூ ஆஸ்க் த கரண்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் இப்ப அவங்க வந்து ஒரு டூல வந்து கொண்டு வராங்க. சுதர்ஷன் நான் இத எங்கேயோ கேள்விப்படுறது இம்பார்ட்டன்ட்டா. அது இம்பார்ட்டன்ட்டா நான் எடுத்துருவேன். நான் ஈவன் இந்த சுரேஷ் பேட்ச் கூட நீங்க ஒரு ப்ரீவியஸ் சுரேஷ் ஒருத்தர் பேசியிருப்பாரு. ரீசென்ட்டா படிச்சவரு. அவர் பேட்ச்ல கூட சில டூல்ஸ வந்து அங்க கொண்டு வந்தாங்க. ஜி இதெல்லாம் மார்க்கெட்ல இருக்கு. இத எடுப்பீங்க. நான் அத எடுத்து குடுத்து தான் அனுப்பிச்சேன். ஸோ இட்ஸ் நாட் லைக் என் சிலபஸ் தான் நீங்க படிக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்ற மாரி இல்லாம, நான் லேட்டஸ்ட்டா அவங்க என்ன கேட்கறாங்களோ, அத நான் டெலிவரி பண்ணி குடுத்துருவேன். ஸோ அத வச்சு நீங்க பேசம்போது, இன்னுமே வந்து காம்படிஷன்ல வந்து, ஓ! இவருக்கு லேட்டஸ்ட் தெரியுது. அப்ப இவர பிரிஃபர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் ஐ வில் அட்வைஸ் திஸ் திங்ஸ் ஒன்லி. இஃப் சம்மன் இஸ் கோயிங் ஃபார் த இன்டர்வியூ. இன்னொரு கேள்வி ஜி. இப்போ எல்லார்ட்டையும் இருக்கிற கேள்வி அது. நான் வந்து ஃப்ரெஷரா இருக்கேன். எந்த சேலரி லெவல்ல இருந்து எனக்கு வந்து நம்ம இதுல வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு ஓவராலா இப்ப புதுசா இருக்காங்களே இவ்வளவு படிக்கிறப்பா எவ்வளவு சேலரியில உனக்கு கிடைக்கும்? அதோட மார்க்கெட் சேலரி அதோட இது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே. இப்போ சேலரி அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கம்பெனிய பொறுத்து தான். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் ஃப்ரெஷரா இருக்கவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, சேலரி பத்தி பெருசா நீங்க வந்து ரொம்ப இதுல வந்து யோசிக்க வேணாம். இப்ப நான் ஃப்ரெஷரா இருக்கும்போது எனக்கு கிடைச்ச சேலரி பார்த்தீங்கன்னா, ₹4000 சீரியஸ்லி. ஏன்னா, ஆ எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் லினக்ஸ் அட்மினா ஜாயின் பண்ணும்போது, 1 இயர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணா, கண்டிப்பா அத வச்சு நான் வந்து என் சேலரி இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றது வந்து என்னோட தாட் இருந்தது. அப்போ எனக்கு ஐ காட் மெனி BPO ஜாப்ஸ். அப்போ வந்து அவங்க ரெடி டூ பே 12,000 நான் தரேன், 15,000 நான் தரேன். BPOக்கு வரீங்களான்ட்டு. ஆனா என் மைண்ட் ஃபிக்ஸ் இல்ல நான் போனா லினக்ஸ் தான் போவேன். 9 மந்த்ஸ் சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். எனக்கு கிடைக்கவே இல்ல. கீப் ஆன் ட்ரைடு. கடைசியில ஐ காட் அ ஜாப். லினக்ஸ்ன்னு வந்த உடனே போயிட்டேன். ஃப்ரெஷருக்கு என்ன சொல்லுவேன்னா, ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுன்னா போயிடுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அ பெருசா சேலரி பத்தி யோசிக்க வேணாம். இன்கேஸ் உங்களுக்கு இல்ல, நான் கண்டிப்பா சேலரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு நினைச்சீங்கன்னா, யூ கேன் வெயிட் ஃபர்தர் மோர். ஒரு 1 ஆர் 2 இப்போ ஒரு ஆஃபர் வருதுன்னா, அத வச்சுக்கிட்டு இந்த ஒரு கம்பெனில ஒரு ஆஃபர் வாங்கியிருக்கேன். லெஸ் சேலரி தான். பட் அந்த ஆஃபர் வச்சு நீங்க பேசலாம். ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு போகும்போது, எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஒரு மினிமம் 3 இயர்ஸ் டெவாப்ஸ்ல இல்ல மினிமம் 4 இயர்ஸ் டெவாப்ஸ்ல அப்படின்ற மாரி நீங்க பேசுற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னு நெனச்சுக்கோங்களேன். அப்போ உங்களோட டோட்டல் இயர்ஸ் ஆஃப் ஐடில இப்ப ஆல்ரெடி ஐடில இருப்பீங்க. வேற ஃபீல்ட்ல இருப்பீங்க. டெவாப்ஸ்ல மாற ட்ரை பண்றவங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ குறைஞ்சது ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்துட்டு நவ் இன் சென்னை தே ஆர் ரெடி டூ பே அப் டூ 30 lakhs rupees. ஓகேவா? ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி என் கரண்ட் பேக்கேஜ் 10 lakhs தான் இருக்கு. இல்ல என் கரண்ட் பேக்கேஜ் வந்து ஒரு 7 lakhs தான் இருக்குன்னா, கவுண்டர் ஆஃபர் தான் ஒரு பெரிய கீ. ஏன்னா எந்த ஒரு நான் போய் எங்க போனாலும் உங்களுக்கு வந்து 30 lakhs குடுத்துருவாங்க, 40 lakhs குடுத்துருவாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ உங்களோட கரண்ட் பேக்கேஜ் வச்சு தே வில் கிவ் ஒன்லி 30 to 40. நீங்க யூ கேன் புஷ். நான் ஒரு கம்பெனில ரொம்ப நாளா இருந்துட்டேன். நீங்க ஹெச்ஆர்ட்ட பேசுறது தான். ஐ நோ த டெவாப்ஸ் மார்க்கெட் கொஞ்சம் டீசென்ட் பேக்கேஜ் தாங்கன்ற மாரி நீங்க பேசி பார்க்கலாம். அப்பயும் அவங்க தரலன்னா அந்த அந்த ஆஃபர் வச்சுக்கிட்டு யூ கேன் ட்ரை ஒன் மோர் திங். ஓகேவா? ஸோ கவுண்டர் ஆஃபர் பிளேஸ் அ மேஜர் ரோல் டூ மேட்ச் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங். ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். பட் அது படிக்க படிக்க அது எக்ஸ்பிளைன் பண்ருவேன். ஸோ இது எதுவுமே வந்து கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்ன்றது தான் என்னோட ஒரு தாட். ஸ்ரீனி, பாலாஜி பேசுறேன் நானு. நான் ரியல் டைமா நான் வந்து சொல்லட்டா உங்களுக்கு? நீங்க சொன்னது வந்து எனக்கு நடந்தது. அத நான் எஸ் அவருக்கு சொல்லட்டா? பாலாஜி, கோ அஹெட். எஸ் ப்ளீஸ் கோ அஹெட். ஹாய், என் பேர் பாலாஜி. நான் TCSல வந்து 9 இயர்ஸ் லாஸ்ட் 9 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட் 9 இயர்ஸ்.
நான் வந்து சுதர்ஷன்கிட்ட வந்து 2019 AWS ஜாப். நான் வந்து பிபிஎஸ் பேரோல தான் இருந்தேன். பட் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ப்ரொடக்ஷன் சப்போர்ட். லைக் சரி ஓகே ஏதாவது ஸ்விட்ச் ஆகலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் ஃப்ரெண்டு மூலியமா எனக்கு சுதர்ஷன் தெரியும், அப்படி நான் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ நல்லா படித்தோம், நல்லா சூப்பராக ரியல் டைமாக சொல்லி கொடுத்தாங்க. க்ளவுட்னா என்னன்னு கூட தெரியாது, அந்த மாதிரி தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. அவங்களே ரோட் மேப் சொல்லி கொடுத்தாங்க அப்படியேவும். ஸோ இப்போ கிளவுட் மட்டும் தெரியக்கூடாது, ஃபர்ஸ்ட் உனக்கு லினக்ஸ் தெரியணும், அதுக்கப்புறம் தான் கிளவுடு, அதுக்கப்புறம் வந்து குபர்நெட்டிஸ், டாக்கரு, அந்த மாதிரி அவங்களே ஒரு ரோட் மேப் சொன்னாங்க. அவங்க கிட்ட நான் 5 கோர்ஸ் படிச்சிருக்கேன். சுதர்ஷன்கிட்ட நான் 5 கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ சுதர்ஷன் எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தெரியும். 2019 இருந்து எனக்கு தெரியும் சுதர்ஷனை. ஸோ நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. நான் இன்டர்வியூஸ் எதுவும் பெருசா அட்டன் பண்ணல. ஏன்னா ஃபுல்லா முடிச்சுட்டு படிச்சு முடிச்சுட்டு அட்டன் பண்ணலான்னு ஒரு கோர்ஸ் முடிச்சு அப்படியே தான் போய்கிட்டு இருந்தது. ஸோ லாஸ்ட் மே, இந்த மே இல்லாம லாஸ்ட் மேல நான் பேப்பர் போட்டு வெளியே வந்தேன். பேப்பர் போட்டு வெளியே வந்துட்டு மே 1ஆம் தேதி தான் நான் வேலை தேட ஆரம்பிச்சேன். 5 நாளுக்குள்ளேயே 6 இன்டர்வியூ கிளியர் பண்ணேன். அதாவது இமீடியட் ஜாயினிங்கிற மாதிரி. நான் வந்து எப்படின்னா எனக்கு டெவாப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமா கிடையாது. பட் ஆனா நான் 3 வருஷம் டெவாப்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நான் என் ப்ரொஃபைல் ரெடி பண்ணேன். ப்ரொஃபைல் ரெடி பண்றதுக்கு சுதர்ஷனும் அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு நான் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். மெயினா எனக்கு வந்து இந்த பயம் தான். இன்டர்வியூவர் வந்து கேள்வி கேட்டா நம்ம தப்பா சொல்லிட்டா நம்மளை வந்து தப்பா நினைச்சிருவாங்களோ, நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிருவாங்களோன்ட்டு. ஆனா சுதர்ஷன் சொன்ன அந்த ஒரே ஒரு வேர்டு தான், இன்டர்வியூ எடுக்கிறவன் ஒன்றும் அறிவாளி கிடையாது, அவன் ஒரு பெரிய மானத்துல தான் பூச்சி வந்தவன் கிடையாது. நம்மள மாதிரி அவன் ஒரு எம்ப்ளாயி, அவனுக்கு தெரிஞ்சதான் கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம் கூகுள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு என்ன டெக்னாலஜிக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா எடுக்கிறவனுக்கும் தெரியாது, மேனேஜருக்கும் தெரியாது. அவங்க கூகுள் ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு கேள்வி கேட்பா அதுக்கு நம்ம கரெக்டான மேட்ச் பண்ற மாதிரி ஆன்சர் சொல்றோமான்னு பார்ப்பாங்க. அவ்வளவுதான். அதை மைண்ட்ல வச்சு தான் நான் ரொம்ப கேஷுவலா இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். 6 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், 4 இன்டர்வியூ கிராக் பண்ணேன் அதுல. ஸோ நான் வந்து ஓப்பனா சொல்லணும்னா 3.7 lakhs தான் என்னோட சேலரி. டிசிஎஸ்ல லாஸ்ட் நான் வாங்கின சேலரி 3.7 lakhs annum. ஸோ வந்து எனக்கு வந்து அப்போ வந்து 9 இயர்ஸ், அதாவது அதுக்கு முன்னாடி 2 வருஷம் நான் வேலை பார்த்தேன். மொத்தம் 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் வாங்கின சேலரி, லாஸ்ட் சேலரி 3.7 lakhs per annum. நான் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிராக் பண்ணது 8 lakhsக்கு எனக்கு பேக்கேஜ் கிடைச்சு. அதை வச்சு நான் இன்னொரு கம்பெனில கேட்கும்போது நான் 12 கேட்டேன், அவங்க வந்து 12 தரேன் ரெடியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ண அங்க 14 தரேன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் 2வது அட்டன் பண்ண கம்பெனி நானே 14 தரேன், நீங்க ஜாயின் பண்ணு சொன்னாங்க. எஸ், ஐ ஜாயின்ட். லாஸ்ட் இயர் நான் ஜாயின் பண்ணேன், சீனியர் டெவாப்ஸ் இன்ஜினியரா ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதே சீனியர் டெவாப்ஸ் இன்ஜினியரா ஜாயின் பண்ணேன். ரோலுக்கு அப்படி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க கேட்டாங்க, எல்லா கேள்விக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டாக்கர் ரன் பண்ணி காட்ட சொன்னாங்க. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா டாக்கர் ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி போட்டு நான் பாட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணி காட்டினேன். தே ஆர் சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க. சரி ஓகேன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ப்ராஜெக்ட் வரதுக்கு 3 மாசம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் குபர்நெட்டிஸ் வந்து ஃப்ரெஷரா வந்த பசங்களுக்கு ட்ரெயின் வேற பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் குபர்நெட்டிஸ் ஒர்க் பண்ணதே கிடையாது, நான் ஜஸ்ட் படிச்சிருக்கேன், சர்டிபிகேஷன் முடிச்சிருக்கேன். ஸோ அதை வச்சே நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். அந்த லெவல்ல தான் இருக்குது இவங்களோட ட்ரைனிங்ஸ் எல்லாம், சுதர்ஷனோட ட்ரைனிங்ஸ் எல்லாம். அந்த வார்த்தைகள் தான் முக்கியம். நம்ம பயப்பட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் பெரிய நாலேஜபிளான ஒண்ணு இருக்க மாட்டாங்க. கேட்பாங்க, அதாவது நோண்டி கேட்பாங்க, இதுதான் பண்ணேன் நான், என் டீம்ல இதுதான் டெவாப்ஸ், நீ கேட்கறதெல்லாம் எனக்கு தெரியாது, இதுதான் இந்த ப்ராஜெக்ட் தான் நாங்க பண்ணோம், இதுதான் எங்க ப்ராஜெக்ட். ஸோ நாங்க அதுல இந்த டூல்லாம் யூஸ் பண்ணோம், இப்படிலாம் பண்ணோம், இப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு சொல்லணும். ஏன்னா நானும் டெவாப்ஸ் ஒர்க் பண்ணது கிடையாது. நான் ஒரு அப்ளிகேஷனை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன். எங்க டீம்ல 56 கண்ட்ரிக்கு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது ஒரு நார்மலான ஒரு ப்ராஜெக்ட். ரொம்ப 10 வருஷம் பழைய டெக்னாலஜி, 10 வருஷத்துக்கான பழைய டெக்னாலஜிஸ் எல்லாமே, எதுவுமே லேட்டஸ்ட் கிடையாது. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, இன்டர்வியூர் கிட்ட போர்ட்ரை பண்ணது எப்படின்னா, நான் ஒர்க் பண்ற அதே ப்ராஜெக்ட் தான் சொன்னேன். ஆனா எல்லாமே கிளவுட்ல இருந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, இதெல்லாம் கிளவுட் மூவ் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஐடியால நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நாங்க வந்து மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்றோம், அந்த மாதிரிலாம் 3 tier ஆர்கிடெக்சர், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நானா எடுத்து அவங்க கிட்ட, சுதர்ஷன் கிட்ட ஹெல்ப் வாங்கி ஒரு மைண்ட்ல நானே கிரியேட் பண்ணிட்டு அப்படி சொன்னோம் நாங்க. அந்த மாதிரி சொல்லி தான் நான் கிராக் பண்ணேன். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. அப்புறம் நான் அந்த 6 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதுல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்களோ அதுக்கு எனக்கு என்னென்ன ஆன்சர் தெரியலையோ அது எல்லாத்தையும் நான் ஒரு கொஸ்டினா ஃபார்ம் பண்ணி நம்ம டீமுக்கு அப்படியே ஷேர் பண்ணேன். நான் டெராஃபார்ம்ல, ஏடபிள்யூஎஸ்ல, டாக்கர்ல, குபர்நெட்டிஸ். ஸோ இது எல்லாமே நான் ஷேர் பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ என்கிட்ட இப்பவும் இருக்கு, வேணும்னா நான் திரும்ப கூட ஷேர் பண்றேன் சுதர்ஷனுக்காக, பிரச்சனை கிடையாது. ஸோ பயப்படாதீங்க, பயம்தான் முக்கியம். அது மட்டும் இல்லைன்னா ஈஸியா பண்ணிடலாம். ப்ராக்டிக்கல் அவர் சொல்லிக் கொடுக்க நம்ம அதை ரியல் டைமா ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டோம்னா மைண்ட்ல நின்றும். ஸோ இந்த மாதிரி தான். அதுவும் இல்லாம நான் இப்ப கூட எனக்கு போர் அடிச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, அது ஒரு இன்டர்வியூ ப்ரிப்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் ஒரு கிளாஸ் எடுத்திருப்பாரு. எப்போ நான் சொல்றது 2019-20 நினைக்கிறேன். அந்த வீடியோ நான் திரும்ப இப்போ உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பேன். இன்ஸ்டாகிராம் பாக்குறதுக்கு பதிலாக இதை உட்காந்து பாத்துட்டு இருப்பேன், 1.5 மணி நேரம் வீடியோ. ஸோ அதுல எது எனக்கு மிஸ் ஆயிருக்கோ, எனக்கு திரும்ப கொஞ்சம் லேக் ஆஃப் நாலேஜ் இருக்கோ, திரும்ப அதுவும் கவர் ஆயிக்கும். அந்த 1 மாசம் கோர்ஸ் அப்படியே எனக்கு ஒரு 1.5 மணி நேரத்துல இன்டர்வியூ சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அதை நான் யூஸ் பண்ணேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அவ்வளவுதான் என் சைட்ல இருந்து. இவ்வளவுதான் மேட்ரு. நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம்.
சூப்பர் பாலாஜி. பொட்டில் அடிச்ச மாதிரி கரெக்டாக பேசிட்டீங்க. தேங்க்யூ. இது டெஃபினெட்லி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யா நெக்ஸ்ட் we are Premia. You want to share something? Please go ahead. ஹாய் எவ்ரிவன். என் பேர் பிரம்யா. யூஎஸ்ல இருக்கேன். ஐம் அ கம்ப்ளீட்லி நான் ஐடி பர்சன். எப்படின்னா லைக் இந்தியால இருந்து ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு வந்து ஒரு 8 இயர்ஸ் வந்து ஒர்க் வீசா இல்லாம ஹோம் மேக்கரா இருந்து கிட்ஸ் அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ நான் 2 இயர்ஸா வந்து அமேசான்ல பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லைக் ஐடி கிடையாது, இட்ஸ் அ வேர் ஹவுஸ் ஜாப். அப்போ வந்து எங்க கம்பெனில வந்து ஒரு போஸ்ட்ல வந்து AWS வாண்ட் டு லேர்ன் AWS அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தது. அப்போதான் அது என்னன்னா 7 months முன்னாடி தான் நான் அதை பாக்குறேன். ஸோ AWS அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து அப்பதான் ஹிட் ஆகுது எனக்கு. அப்ப பார்த்தோன்னே நான் இதுக்கு முன்னாடி வேற எதையுமே படிக்கணும்னு நான் நினைச்சதும் இல்லை. ஸோ நான் வந்து எல்லார்ட்டையும் சொல்றேன் ஐ எம் கோயிங் டு லேர்ன் AWS அப்படின்னோடனே எல்லாரும் வந்து வியர்டா பார்த்தாங்க. உன்னால முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் நான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுதான் படிக்க போறேன். ஏன் ஈஸியா பல இது இருக்கு, நீ ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து அதை கத்துக்கணும். லைக் ஏன்னா வேர்ல்ட் ரன்ஸ் இன் திஸ் கிளவுட் அப்படின்றப்போ அதை ஏன் கத்துக்க கூடாது அப்படின்ட்டு தான் நான் வந்து படிச்சா AWS DevOps தான் நான் படிப்பேன், அதுலதான் நான் வேலையும் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானாவே தான் இதை ட்ரை பண்றேன். ஈவன் என் ஹஸ்பண்ட் கூட வந்து கொஞ்சம் டிமோட்டிவேட்டிவா தான் சொல்லுவாங்க. அப்புறம் நானாவே எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு AWSல இது கிளவுட் ப்ராக்டிஷனர் 2 months ago கிளியர் பண்ணேன். அப்போதான் வந்து உன்னால படிக்க முடியுமோ அப்படின்ற கொஸ்டினே எல்லாருக்கும் வந்துச்சு. பட் இப்பயும் நானாவே ட்ரை பண்ணுவேன், எல்லாமே யூடியூப் பார்த்து அப்படிதான் கத்துக்கிட்டு இருக்கேன். பட் நிறைய நேரம் ஸ்டக் ஆயிடுவேன், கொஞ்ச நாள் விட்டுருவேன். ஸோ எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் வேணும் அப்படின்றப்போதான் உங்களை அப்ரோச் பண்ணி சரி இது கேட்டு பார்ப்போம் அப்படின்னு இன்னைக்கு ஜாயின் பண்ணேன். ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கேட்கும்போது ஓகே வை நாட் ட்ரை திஸ்ன்னு எனக்கு தோணுது. ஹோப்ஃபுல்லி இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. தட்ஸ் இட். ஷூர், டெஃபினெட்லி ஜி. நீங்களும் கூடிய சீக்கிரத்தில் ஆல்ரெடி உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்களா ஜி? யூ காட் இல்ல இது வந்து நான் அமேசான்ல வேர் ஹவுஸ் ஜாப், இது ஐடி கிடையாது, இது பார்ட் டைம். ஸோ எனக்கு ஐடில மூவ் ஆகணும்னு ஆசை. சார் டெஃபினெட்லி ஜி, கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் இங்கே வந்து அடிச்ச அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி நீங்களும் ஆஃபர் வாங்கிட்டு கண்டிப்பாக பேசுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இவ்வளோ கமிட்டடாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, கண்டிப்பாக இட் ஆட்ஸ் அப். லைக் நம்மளோட கமிட்மெண்ட் சேரும்போது இட் வில் டெஃபினெட்லி வேர் ஃபுட். அண்ட் யூஎஸ்ல மார்க்கெட் இஸ் ரியலி குட். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஃபாலோ பண்ணுங்க ஜி. கண்டிப்பாக தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ஜி, இட் வாஸ் ரியலி குட். ஏன்னா இட் இன்ஸ்பயர்ஸ் நிறைய பேர். ஏன்னா உங்களோட அதே மைண்ட் செட்டில் நான் நிறைய பேர் இங்கே பார்த்துருக்கேன், நானும் யூஎஸ்ல இருக்கிறதுனால. ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் இப்படி பேசும்போது நிறைய பேர் தே வாண்டட் டு ட்ரை. ஸோ அதுக்கு இது ரியலி யூஸ்ஃபுல் ஒன். ஸோ தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கீர்த்தி கண்ணன். ஹாய் ஜி, உங்களுக்கு ஐ திங்க் யூ ஹேவ் சம் கொஸ்டின்ஸ், ப்ளீஸ் கோ அஹெட். First of all, thanks to Sudarshan bro, Arumanga bro and Sundar bro. நான் எப்போ கேட்டாலும் ரீச் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுவீங்க. என்னன்னா இப்போ மார்க்கெட் இப்போ டவுன்ல இருக்குன்னு சொல்றாங்க, டெவாப்ஸ் மார்க்கெட்டு. இப்போ எப்படி இருக்கு? நான் வந்து இதுக்கும் ட்ரை பண்ணலை. போன லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல முடித்தேன் கோர்ஸு. இன்னும் நான் ட்ரை பண்ணலை இது வரைக்கும். இப்போ நான் ரீசெண்டாக இப்போ தான் AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் வந்து இப்போ போன வீக் இந்த வீக் வெட்னஸ்டே தான் கிளியர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல. இப்போ எக்ஸாம் இப்போ இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்னு படிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா இப்போ புதுசாக டூல்ஸ் ஏதாவது கற்றுக்கணுமா, இல்லை வேற ஏதாவது புதுசாக அப்கிரேட் பண்ணுமான்ற மாதிரி. ஓகே கீர்த்திகரன், நீங்க ஜாப் அட்டெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணவே போறீங்களா? இல்லை இப்போ தான் AWS முடிச்சு சர்டிஃபிகேட் முடிச்சுட்டேன், இனிமேல் ட்ரை பண்ணணும். ஓகே ஸோ அதுதான் இப்போ மற்றவங்க ஷேர் பண்ண மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன கேட்பாங்க, என்ன ரோல்ஸ் பேசணுன்றதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த ஃப்ளோவில் போனீங்கனாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ மார்க்கெட் டவுனுன்ற மாதிரி சொல்கிறாங்களே, அப்படி பார்த்தா எல்லா டெக்னாலஜியும் தான் மார்க்கெட் டவுனுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ஃப்ரேம் மார்க்கெட் டவுனுன்னு சொல்லி பல வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டில் மெயின் ஃப்ரேம் டெவலப்பர்ஸாக நாங்கள் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இட் நாட் அபவுட் மார்க்கெட் டவுன், அதெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஸ்கில்ஸ் வந்துட்டு
இப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா ப்ரீமியா. ஸோ வேர்ல்டு இஸ் மூவிங் டு கிளவுட். அப்போ எப்படி மார்க்கெட் டவுன் ஆகும்? இப்போ யூஸ் பண்ற ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே வந்து கிளவுட்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ மேபி வந்து ஆட்டோமேஷன்ஸால வந்து கொஞ்சம் ஜாப்ஸ் கம்மியாகும். ஸோ நீங்க வந்து அத லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம வி கேன் கிராக் இட். அது தெரியாதவங்களுக்கு தான் அது வந்து மார்க்கெட் டவுன் அட்டெண்ட் பண்ணா கிளியர் பண்ண முடியலன்றது. என்னோட ஒரே கான்செப்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும் வந்து எர்லி ஒன்ஸ் இல்ல 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அத நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் வி கேன் ஈஸிலி சர்வை. இல்லைன்னா நான் வாங்குற பேக்கேஜ்லாம் என்ன எப்பயோ வெளியே அனுப்பிச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் நாட் அபவுட் மார்க்கெட் டவுன். நம்ம கிட்ட கண்டிப்பா ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா டெஃபினெட்லி வி கேன் கிராக் த இன்டர்வியூ. நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண ட்ரை பண்றதா இருந்தா ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ். ஸோ வி வில் ஹெல்ப் யூ அண்ட் வில் கைட் யூ. ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் கால்ஸ். அது வரலன்னா நீங்க சொல்லுங்க. தென் வில் ஒர்க் இட் அவுட். ஓகே. ஒன் மோர் குருஜி. இப்ப சொல்லுங்க. குபர்நெட்டிஸ் மார்க்கெட் மானிட்டரிங் இருக்குல்ல, அது என்ன மாதிரி என்ன டூல்ஸ் வச்சு மானிட்டரிங் பண்ணலாம்? ஏஎல்கே வச்சு பண்ணலாம், ப்ரொமித்தியஸ் கிராஃபனா வச்சு பண்ணலாமா? இப்போ ஏஎல்கேன்றது லாக் மானிட்டரிங் மட்டும்தான். அதோட ஸ்ட்ரீம் வேற. ப்ரொமோத்தியஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரிசோர்ஸ், சிபியூ, டிஸ்க், ஸோ அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்றது. ஸோ ரெண்டுமே தேவை. இதுதான் அதுதான்லாம் கிடையாது. ஸோ ரெண்டுத்தோட ரோல் வேற வேற. ஏஎல்கே வந்து கம்ப்யூட்டர் லாக் மானிட்டரிங்காக, ப்ரொமோத்தியஸ் வந்து உங்களோட ரிசோர்ஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங்காக. ஸோ ரெண்டுமே தேவைப்படும். ஸோ இது 2 தான் நல்லா இருக்கு இப்போதைக்கு. நாங்க யூஸ் பண்றது ஏஎல்கே அண்ட் ப்ரொமோத்தியஸ் தான். இப்ப புதுசா மார்க்கெட்ல புதுசா டூல்ஸ் சேர்த்திருக்கீங்களா? டாக்கர், குபர்நெட்டிஸ், கிட்டாப்ஸ், அப்புறம் எல்ம் சார்ட் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஆமா. ஏதாவது புதுசா டூல்ஸ் பண்ணிருக்கீங்களா? கிட்லாப் சிஐசிடி இப்போ நான் எடுத்திருக்கேன் ரீசெண்டா. ஸோ எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்தாச்சு. கிட்லாப் சிஐசிடி. அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு ஒன்று புதுசா ஆக்சுவலா அது எடுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆர்கோ ரோலோட்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைவா வித் 0 டவுன் டைம்ல வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்றது. ஸோ மேபி இன் அ வீக் ஐ வில் ஷேர் த வீடியோ சூன். ஸோ வர ஐ வில் ஆட் இட் அண்ட் ஐ வில் ஷேர் த வீடியோஸ் டு த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுவுமே ஐ எம் ஃபாலோவிங் இட். ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸ் எடுத்தீங்களா ஜி? ஆர்கோ ஜி எடுத்திருக்கீங்க? ஆர்கோ ரோலோட்ஸ் நான் எடுக்கல. ஆர்கோ சீரி நான் எடுத்திருப்பேன். ஆர்கோ ரோலோட்ஸ்னு ஒன்று இருக்கு. அது நான் உங்களுக்கு தரேன். நான் இன்னொரு 1 வீக்ல நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துறேன். சரி, நான் சொல்றது எனக்கும் ஆர்கோ அப்படியே கொஞ்சம் ரோலோட்ஸ். தரீங்களா? நானும் பாலாஜி, நானும் ஓல்டு கண்டிப்பா ஸ்டூடெண்ட் தான். கண்டிப்பா எனக்கு பிங் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். கண்டிப்பா. எஸ் கீர்த்தி. எனி அதர் क्वेश्चंस கீர்த்தி? தட்ஸ் இட். தேங்க்ஸ். யா இன்னொன்று நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம்னா, ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப்பில். ஸோ ஆல்ரெடி நீங்கள் நம்ம கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அண்ட் யூ ஆர் நாட் இந்த குரூப் வாட்ஸ்அப்பில், அதாவது படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு கம்யூனிட்டி. அதில் கோயிங் ஃபார்வர்ட் எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக அதில் உங்களை ரீச் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கண்டினியூஸ் சப்போர்ட் எல்லாம் நிறைய திங்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் சப்போஸ் நீங்கள் நம்மளோட கோர்ஸ் படிச்சிட்டீங்க அண்ட் இல்லை அந்த குரூப்பில் அப்படின்னா கண்டிப்பாக ரீச் அவுட் டு நம்மளோட தமிழ் மூவி நம்பர் ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களை ஆட் பண்ணிடுவோம். ஸோ திஸ் ஐ வாண்டட் டு ஷேர். And yeah, almost we are crossed the time limit, but still anything else anybody wants to share? It's open ground now. If ரெண்டு கொஸ்டின் இருக்கு, I'll just ask. ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. ஸோ கரியர் கேப் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி என்டர் ஆகுது? சுதர்சன், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தே ஷுட் ஹேவ் அ ஜென்யூன் ரீசன் ஃபார் த கரியர் கேப். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தே ஷுட் ஃபைட் வித் த ஜென்யூன் ரீசன். இந்த மாதிரி ஏன்னா எவ்ரி ஒன் வில் ஹாவ் தேர் பர்சனல் ரீசன்ஸ். கண்டினியூஸாக ஐடியில் இருந்துகிட்டே இருக்க முடியாது. ஏதாவது வந்து ஹோம் டவுனில் பிஸ்னஸ் இருக்கலாம், இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ ப்ராப்பராக வந்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் வந்து யூ ஷுட் ஷேர் இட். ஓகேவா? ஸோ அதை வச்சு யூ ட்ரை டு ப்ரூவ் தட் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கு, நான் படிச்சிருக்கேன். அதை மீறியும் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வந்துட்டு தெர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரெஷர் திங்ஸ் ஆல்சோ தேர். நீங்கள் உங்களோட அந்த டைம் நாலேஜே ஆகணும். ஓகேவா? இப்போ உமன்ஸ் எடுத்துக்கோங்களேன். நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உமன் ஃபார்வர்ட் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி வந்து இப்போ மெட்டர்னிட்டி லீவ் போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க கண்டினியூ பண்ண முடியாது, குழந்தைய பார்த்துக்கணுன்ட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்குலாம் வந்து ஈவன் எங்கள் கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கேப் 6 இயர்ஸ் கேப்பில் உமன்லாம் வந்து உமன் ஃபார்வர்ட் ப்ரோக்ராம் நாங்கள் வந்து ரீசெண்டாக எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ திங்ஸ் ஆர் தேர். அதை மீறியும் கிடைக்கல அப்படின்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ பர்சனலி, தென் வில் ஒர்க் இட் அவுட். கரியர் கேப் ஒரு சின்ன சேலஞ்சிங் தான், பட் வி ஹாவ் அ சொல்யூஷன் ஃபார் இட். அண்ட் ஆல்சோ இட்ஸ் கேஸ் பை கேஸ் பேசிஸ். ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக நம்ம வி ஹேவ் டு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இன்னொரு கொஸ்டின், ஸோ டூ யூ கவர் த நீடட் நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டி ஏரியாஸ்
ஸோ டெஃபினட்டா கிளவுடுன்றது நம்ம படிக்க போறது பப்ளிக் கிளவுடு. கண்டிப்பா வந்து ஒவ்வொரு டூல்ஸ்லயும், அதாவது கிளவுட்லயே ஒரு ஒரு 25 டூல் கிட்ட படிப்போம். ஒவ்வொரு டூல்லயுமே வந்து சின்ன சின்ன செக்யூரிட்டி பார்ட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிரிப்ட் பண்றது, ஃபயர்வால் செட்டிங்ஸ், விபிஎன், செக்யூர்ட் இன்டர்நெட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வில் அப்ளை இட். ஸோ அதுலயே வந்துட்டு உங்களுக்கு ஓவரால் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங் கவர் ஆயிடும். ஸோ அதை பத்தி நம்ம வரி பண்ண வேணாம். ஓகே, சூப்பர், தேங்க்ஸ். அண்ட் எனிபடி எல்ஸ் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? இதில் இருக்கிறவங்க நாகராஜ், Okay. Hello. I have one doubt. எஸ் ராம்குமார், கோ ஹெட். ஸோ நான் வந்து பேக் அண்ட் டெவலப்பராக இருந்தேன். ஸோ இப்போ டிசிஎஸ்ல இன்டர்னலாக டேட்டா இன்ஜினியராக மூவ் ஆயிருக்கேன். எங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு நியூவாக வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல நியூ ப்ராஜெக்ட் தான். ஸோ அப்ரோச் பண்ணி கிளைண்ட்டை வாங்குற மாதிரி பிளானு. அதில் ஃப்ரண்ட் அண்ட் பீப்புள் வந்து Next.js-ல ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் அஷ்யூர் டேட்டா பிரிக்ஸில் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் அவங்க ஃப்ரண்ட் அண்ட் பீப்புள் வந்துட்டு டேட்டா எப்படி கேட்குறாங்கன்னா Next.js-ல லிங்காக எங்களுக்கு வேணும். ஸோ ஜேசான் ஃபைல் வந்து லிங்காக வேணுங்கிறாங்க. ஸோ அது லிங்காக இது பண்ணுறதுக்கு எப்படி அது அவங்களுக்கு கொடுக்குறது, அதை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை. ஓகே, ஸோ சின்ஸ் இட்ஸ் அன் அஷ்யூர் டாபிக், ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக AWS அண்ட் DevOps, ஸோ அஷ்யூர் டேட்டா பிரிக்ஸ்ன்ற டாபிக் வரதுனால நம்ம இது ஆஃப்லைனில் ஷால் வி டிஸ்கஸ் திஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஹெல்ப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் பிங் பண்ணுங்க. இப்போ இதில் வந்து ஜென்ரிக்காக இருக்கட்டும், பட் ரீச் அவுட் தமிழ் டீம். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த சால்வ் பண்ணணும்னா வி ஹேவ் அ செப்பரேட் அஷ்யூர் DevOps பர்சன்ஸ் வித் அஸ். ஓகேவா? ஸோ அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். நான் கம்ப்ளீட்டாக AWS அண்ட் அந்த ரிலேட்டட் DevOps பர்சன் நான். So I cannot give some false information to you. So தமிழ் பூமிக்கு ரீச் அவுட் பண்ணுங்க, உங்க ப்ராஜெக்ட் என்னன்ற ரெக்யர்மெண்ட் சொல்லுங்க. டெஃபினெட்லி வில் கம் அப் வித் அவர் அஷ்யூர் ஆர்கிடெக்ட், அஷ்யூர் DevOps பர்சன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ராம்குமார். சுதர்ஷன் ஜி, எனக்கு இப்போ இந்த அஷ்யூர் பத்தி வந்ததுனால இந்த ஓபன் ஃபோரம்ல இன்னொரு கேள்வி. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இனிமே அஷ்யூர் தான், ஏன்னா வந்து அவங்க வந்து மைக்ரோசாஃப்ட் ஓவராலா டீம்ஸ் வச்சு அவங்க எல்லாமே இது பண்றாங்க. AWS எல்லாம் வந்து மார்க்கெட் குறைஞ்சிருச்சு, GCP கூட பெருசா இல்ல, அஷ்யூர் தான் ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருங்கிற இந்த சென்ஸ் வந்து அதுவே ரிலேட்டிவ் டேர்ம் தான். பட் நீங்க இதை பத்தி ஆஸ் அ AWS ட்ரெய்னர், நீங்க இதை பத்தி நீங்க எப்படி ஹவ் யூ டெல் பீப்புளுக்கு வந்து AWS பத்தி கொஞ்சம் அதோட மார்க்கெட்? இப்போ நான் வந்து 2 டெக்னாலஜில ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நான் அஷ்யூரையும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், AWS-ஐயும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அஷ்யூர்ல மோஸ்ட்லி வந்து விண்டோஸ் சர்வர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, ஏன்னா சின்ஸ் இட் இஸ் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். ஸோ விண்டோஸோட சர்வர்ஸ், அதுக்கப்புறம் .NET, MS SQL சர்வர்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அஷ்யூர் போவோம், ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் பெனிஃபிட் அதில் இருக்கு. லினக்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் வந்து மோஸ்ட்லி வில் சூஸ் AWS. இப்போ ஏன் வந்து லினக்ஸில் AWS சூஸ் பண்ணுறோம்னா, லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் வந்து விண்டோஸ்க்கு பே பண்ணுற லைசன்ஸ் கூட நீங்கள் வந்து லினக்ஸ்க்கு பே பண்ண அவசியம் இல்லை. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ். AWS வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் டூல் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ எனக்கு 2 சாய்ஸ் இருந்தது, எய்தர் AWS ஆர் அஷ்யூர்னு சொல்லி. எனக்கு வந்து லினக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இந்த கமாண்ட் லைனில் ஒர்க் பண்ணுறது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தால் தான் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ இப்போ விண்டோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃபிக்கல் யூசர், நான் குறை சொல்லலை, பட் அவங்கவுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. ஸோ அந்த பேசிஸில் நான் சொல்கிறேன், கிராஃபிக்கலாக யூஸ் பண்ணி இது பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லை. ஸோ ஐ கேம் டு லினக்ஸ். ஸோ லினக்ஸ் வந்ததுனால அந்த இன்ஜினியர்ஸ் வந்து தே வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட், என்ன சொல்கிறது, ஒரு அவங்களோட மற்றவங்க பார்க்குற ஒரு ஓவர்வியூவே அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை லினக்ஸ் இன்ஜினியர்ஸ்னா கொஞ்சம் டஃபஸ்ட் பீப்புள்ஸு, விண்டோஸ்னா அதெல்லாம் ஈஸி தானே அப்படின்ற மாதிரி ஒரு இது டேர்ம்ஸ் போயிட்டு இருக்கும். பட் விண்டோஸில் பவர்ஷெல் வரும்போது திங்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட், அதுலேயும் கோடிங்ஸ்லாம் வரும். ஓகே, ஸோ எனக்கு லினக்ஸ் ஒரு பர்சனலாக பிடிச்சதுனால தான் வந்து நான் வந்து AWS பக்கம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அதுலேயே படிக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகேவா? நான் அஷ்யூரையும் வச்சுக்கிட்டு AWS வச்சுக்கிட்டு இருந்தேன்னா கம்ப்ளீட்டாக என்னோட பர்சனல் லைஃப்பை நான் மறந்துட வேண்டியதான். ஸோ அதனால வந்து AWS இருக்கிறது தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். மார்க்கெட் டவுன் அப்படின்றது வந்து இப்போ நான் வந்து எவ்ரி 4 months ஆர் எவ்ரி 5 months ஒன்ஸ் வந்து நான் சிம்பிளா வந்து ஐ வில் டேக் இன்டர்வியூஸ். அதாவது நான் எடுக்க மாட்டேன், நான் போய் வந்து ஒரு கேண்டிடேட்டா ஐ வில் பார்ட்டிசிபேட் இன் இன்டர்வியூஸ். ஸோ ஐ வில் ட்ரை டு நோ ஹவ் இஸ் த மார்க்கெட் அண்ட் வாட் தேர் ஆஸ்கிங். நான் பீரியடிக்கலா செக் பண்றதை வச்சுக்கிட்டு ஈக்குவலா இருக்கு. மேபி அஷ்யூர்ல ஒரு 5% 10% அதிகமா இருக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனா கம்ப்ளீட்டா வந்து AWS விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இந்த கிளவுடுன்ற கான்செப்ட் கொண்டு வந்ததே AWS தான், 2006ல கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் அதை பார்த்து தான் வந்து அஷ்யூர் வந்தது, GCP வந்ததுலாம். ஸோ ஈவன் தோ அவங்க மார்க்கெட்டை விடுற மாதிரி இருந்தாலுமே கண்டிப்பா வந்து தே வில் ரெடியூஸ் சம் அமௌண்ட் ஆர் தே வில் டூ சம்திங் டு பி தேர் இன் த மார்க்கெட். கம்ப்ளீட்டா AWS விட்டு
போக முடியாது. ஏன்னா தே ஆர் ஆல்சோ ஸ்டடிங் த மார்க்கெட் ரைட். லாசாரமா இருந்தா டெஃபினட்டா தே வில் ஒர்க் இட் அவுட். கண்டிப்பா. அண்ட் இன்னொன்னு ஜஸ்ட் டு ஆட் சுதர்ஷன் பாயிண்ட், இப்போ வந்து மல்டி கிளவுட். இப்போ நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஒரு கம்பெனி ஒரே ஒரு கிளவுட மட்டுமே வச்சுக்க மாட்டாங்க. AWS, Azure, GCP மூணுலையுமே ஒரு இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க ஃபார் டிசாஸ்டர் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன இங்கே மென்ஷன் பண்ணலாம்னு நினச்சேன்னா, லைக் நம்ம அஜூர் ட்ரைனிங்கில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் ப்ரோ, எந்த கம்பெனி அப்படின்னு கேட்டால் எனக்கு AWS ஆர்கிடெக்டாக கிடச்சிருக்கு அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் இந்த கிளவுட் படித்தா அங்கே போக முடியாதுன்னு இல்லை, அவங்க அஜூர் தான் படித்தாங்க, பட் ஷி காட் இன் டு AWS ஆர்கிடெக்ட். ஸோ ஒரு கிளவுட் படிச்சீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எங்கே வேணாலும் ஸ்விட்ச் ஆயிடலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். ஏன்னா இதே சர்வீஸ் அங்கே வேற பேரில் இருக்க போகுது, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அது ஆடிங் டு த பாயிண்ட் கரெக்ட் தான். ஸோ ஏடபிள்யூஸோட சேம் சர்வீஸை பேரை தான் மாற்றி வச்சிருப்பாங்க, கான்செப்ட்லாம் சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு வேற வழி இல்லை, நீங்கள் அஜூர் தான் ஒர்க் பண்ணி ஆகணும்னா ஈஸியாக அடாப்ட் ஆயிடலாம். ஒரு கிளவுடை படித்தா போதும், அந்த அடாப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் CI/CD டூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்கின்ஸ் இருக்கு, GitLab இருக்கு, கிட்லேயே வந்து உங்களுக்கு கிட் ஆக்ஷன்ஸ்ன்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஒரு CI/CD டூல் படிச்சுக்கிட்டு இன்னொன்று நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங், டெஃபினட்டாக இன்னொன்று விஷயத்துக்கு வந்து ஈஸியாக அடாப்ட் ஆயிடலாம். ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேணாம். ஹாய், என் பேர் ஷாஜஹான். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, நான் கேட்கவா? எஸ், கோ ஹெட் ஷாஜஹான். நான் லாஸ்ட் இயர் வந்து நம்ம தமிழ் பூமியில் பண்ணேன் DevOps ப்ளஸ் AWS. ஓகேங்களா? எனக்கு வந்து ஓவராலாக 13 years எக்ஸ்பீரியன்ஸ் விப்ரோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் கோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னால் அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். பட் எனக்கு என் கம்பெனிலேயே நல்ல ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் பேப்பரும் போட்டிருந்தேன், அதனால நான் அப்படியே ரிட்டைன் ஆகிட்டாங்க. பட் இப்போ வந்து வெளியே போகிறதா பிளான் பண்ணி இப்போ எகைன் பேப்பர் போட்டிருக்கேன். நான் இப்போ வந்து நம்ம பழைய வீடியோஸ் பார்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்போ கைடன்ஸ் தேவைப்படுது. நான் யாரை ரீச் பண்ணலாம்? ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்ல இருந்து மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பொறுத்தவரை எல்லாமே. You can reach directly to Tamil Boomi Arugam, or you can reach directly to me, Ji. So we'll support you. Current என்ன இருக்கு எப்படி? ஓகே சுதர்ஷன். ஓகே, ஷூர். சார் சாஜகான், ஆல்வேஸ் ரீச் அவுட் பண்ணுங்க. நம்ம நம்பர் உங்ககிட்ட இருக்கும். யூ கேன் ஆல்வேஸ் ரீச். இருக்கு. நான் உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா. ஹாய் ப்ரோ. கேசவமூர்த்திங்க, உங்களுடைய லைவ் கரண்ட் பேட்ச். ப்ரோ, எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இப்போ நம்ம AWSலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண இப்போ லைவ்ல கம்பெனிஸ்னால யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ்க்கு இவ்வளோ பே பண்ணோன்னா இவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த கால்குலேஷன் அது எப்படி நம்ம இது பண்றதுங்க? ரியல் டைமா கேக்குறீங்களா? லைக் எப்படி காஸ்ட் ரியல் மேனேஜ்மெண்ட் டைம் பண்றாங்க ரியல் டைம் அப்படின்ட்டு? ஆமா ஸோ ப்ளீஸ் ப்ரோ. ரியல் டைம் வந்துட்டு, ஸோ நீங்க ஒரு அப்ளிகேஷனை நீங்க சப்போர்ட் பண்ண போறதா இருந்ததுன்னா, ஸோ டெஃபினட்டா ஆர்கிடெக்ட்ஸ் தான் பிளான் பண்ணுவாங்க. நம்ம போய் பிளாங்கா போய் பிளான் பண்ண முடியாது, எதுவுமே தெரியாம. எல்லா கம்பெனிலுமே யூ வில் ஹேவ் அன் ஆர்கிடெக்ட், தே வில் பிளான் திஸ். ஸோ அவங்க வந்து அவங்க ஒரே நிமிஷம், ஐ ஜஸ்ட் டர்ன் ஆன் மை பேட்டரி, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, ஒரே நிமிஷம். வெல்கம் பேக். ஓகே, ஓகே, சாரி கேசவமூர்த்தி, உங்க கொஸ்டின் திருப்பி கேட்க முடியுமா? ஓகே ப்ரோ. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனில இப்போ நான் இருக்கக்கூடிய கம்பெனில ஒரு கம்பெனி நான் சுவிட்ச் ஓவர் ஆகுறேன் அப்படின்னா, இப்போ அங்க வந்து நான் போகக்கூடிய பொசிஷன் வந்து ஆர்கிடெக்டா போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எனக்கு ஸோ அந்த காஸ்ட் அதுல மேனேஜ்மெண்ட் கேட்டிருந்தீங்க. ஓகே, சாரி. எஸ் ப்ரோ. ஓகே, ஸோ அது பிளான் பண்றது எல்லாமே ஆர்கிடெக்ட் தான் பிளான் பண்ணுவாங்க. ஈவன் இப்போ உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது, இப்போ நீங்க தான் வந்துட்டு அதை பிளான் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெக்வயர் மிஷின்ஸ்க்கு வந்து வி ஹாவ் வாட் டு சே, நம்மளுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்கு, AWS பிரைசிங் கால்குலேட்டர்னு சொல்லி. அதுல வந்து நீங்க கம்ப்ளீட்டா வந்து பார்த்துடலாம். இப்போ நீங்க ஒரு 10 இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ண போறீங்க, அதுல வந்து இந்த ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண போறீங்க, இல்லை இந்த சர்வீஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க முதல்லயே வந்து அதுக்கு ஒரு டோட்டல் எஸ்டிமேஷன் நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டா ஜென்ரேட் பண்ணிடலாம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ உங்க மேனேஜர்ஸ் வந்து ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாங்க, ஓகேவா? அந்த பட்ஜெட்டுக்கு வந்துட்டு அது டேலி ஆச்சுன்னா தே வில் அப்ரூவ் இட் அண்ட் யூ கோ ஹெட் அண்ட் யூஸ் இட், ஓகேவா? ஸோ ஆனா இந்த சுச்சுவேஷன் வராது. அஸ் அ நியூபியா நீங்க போகும்போது இந்த சுச்சுவேஷன் வராது. பட் இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து ஆர்கிடெக்ட் பார்த்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் உங்களை பார்க்க சொன்னாங்க, இல்ல அட்லீஸ்ட் உங்ககிட்ட வந்து கேட்கறாங்க வந்து, இந்த மாதிரி நான் ஒரு 20 மிஷின்ஸ் யூஸ் பண்ணா எனக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும், இல்லை ஒரு 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணா எவ்வளோ சார்ஜ் ஆகும்னா, ஜஸ்ட் யூ கேன் பிளைண்ட்லி கோ அண்ட் செக் இன் AWS பிரைசிங் கால்குலேட்டர். ஸோ அதுலேயே வந்து யூ வில் கெட் த ரிசல்ட்.
ஓகே ப்ரோ. இப்போ ஆனா நம்ம இப்ப இன்டர்வியூலயே இந்த மாதிரி கேட்கும்போது இப்ப நம்ம அதை ஆல்ரெடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் போய் ஆகணும். இப்போ இதுக்கு இந்த கால்குலேஷன் நம்ம இந்த சர்வீஸ்க்கு இவ்வளோ ஹவர்ஸ்க்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா தான் போய் ஆகணும். அப்படிலாம் இல்ல. இதுவரைக்கும் நான் அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூஸ்ல வந்துட்டு யாருமே எவ்வளோ சார்ஜ் ஆகும்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி அவங்க இந்த சிச்சுவேஷன் கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா கூட, நீங்க அந்த ஓகே டைம்ல வந்து அமௌண்ட் வேரி ஆகும். நீங்க பிளைண்டா சொல்ல ஓகே முடியாது. இப்போ ஓகே ஓகே இப்போ இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஒரு மாசம் ஒரு மாரி இருக்கும். இன்னொரு மாசம் வேற மாரி மாறும். ஸோ நீங்க வந்துட்டு ஓகே அந்த டைம்ல ஐ நீட் டு ஆக்சஸ் மை ஏடபிள்யூஎஸ் பிரைசிங் கால்குலேட்டர் நீங்க செக் பண்ணி சொல்லலாம். அந்த நாலேட்ஜ் இருந்தாலே போதும். நீங்க வந்து ஓகே ஓகே உடனே கேட்ட உடனே எனக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஸோ நீங்க அத பத்தி வொரி பண்ண வேணாம். Okay, Kesamurthy. So, anyone have any questions? I think Sam. ஹாய் சுதர்ஷன், சாம் பேசுகிறேன். ஸோ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, நான் அஜூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் 3 இயர்ஸாக. ஸோ இது அஜூர் டெவாப்ஸ் வந்து இந்த சேம் டூல்ஸ் வந்து நம்ம அஜூர்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? எப்படி சொல்கிறீங்க? இதுல வந்து நீங்க காமனா பிக் பண்ண வேண்டியது வந்துட்டு டாக்கர் பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெஃபினட்டா டெராஃபார்ம் யூஸ் பண்ணலாம். டெராஃபார்ம் அஜூரை சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? நீங்க டெராஃபார்மையும் உங்களோட டெவாப்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிங் அஜூர் என்விரான்மென்ட். குபர்னெட்டிஸ் EKS யூஸ் பண்ண முடியாது. நீங்க அஜூர்ல AKSன்னு ஒன்னு இருக்கு. அஜூர் குபர்னெட்டிஸ் சர்வீஸ். அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கமாண்ட்ஸ் எல்லாமே சேம். பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் AKS EKSன்னு இருக்கும். எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ் ஃபார் AWS அண்ட் அஜூர் குபர்னெட்டிஸ் சர்வீஸ் ஃபார் AKS. அதாவது அஜூருக்கு. ஆனா அதுல யூஸ் பண்ற கமாண்ட்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ ஒரு குபர்னெட்டிஸ் படிச்சீங்கனாலே நீங்க பிசிக்கல்ல இருந்து மல்டி கிளவுட் எந்த கிளவுடுக்குமே நீங்க வந்து போய் குபர்னெட்டிஸை கண்ண மூடிட்டு போய் ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஜென்கின்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் CI/CDக்கு. இல்ல GitLab CI/CD கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டூலுமே நீங்க எடுத்து மோஸ்ட்லி எல்லா டெவாப்ஸ் டூலையுமே வந்துட்டு வெறும் கிளவுடோட இடத்த மட்டும் தான் மாத்துற மாதிரி இருக்கும். AWS இருக்க வேண்டிய இடத்துல நீங்க அஜூரை தான் மாத்துற மாதிரி இருக்கும். மற்றபடி யூ கேன் ஈஸிலி ஹேண்டில் தி ஸ்டப்ஸ் வித் தீஸ் காமன் டூல்ஸ். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்ஸ். So yeah, I think we would wrap today's session with this. And நான் உங்களுக்கு ஃபீட்பேக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் அதில் கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி செஷன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, லைக் மீட்டப் தமிழ் பூமி வீக்லி மீட்டப் குரூப் இருக்கு. ஸோ வீக்லி மீட்டப்போட அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் ஜஸ்ட்டு சாட்டர்டே 7:30 நம்ம டெய்லி மீட் பண்ணிட்டு ஒரு லைட் வெயிட்டடா ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு மோட்டிவேஷன், அந்த மாதிரியான ஒரு இதை நம்ம கொண்டு போகிறது தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து லிங்க்டின், அதுக்கப்புறம் எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுன்றதுனால அதை பற்றி ஒரு கெஸ்ட் வந்து வரப்போகிறாங்க. ஸோ யூ கேன் ஜாயின். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த கிளாஸ் நம்ம டெவாப்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்மளோட தமிழ் பூமியோட நம்பர் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இல்லைனா உங்களுக்கு இந்த சாட் பாக்ஸில் போடுறேன், இல்லைனா தமிழ்பூமி.comலையும் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஷேர் வித் திஸ் செஷன், நீங்கள் இந்த சாட் பாக்ஸில் கூட போடலாம். ஸோ நாங்கள் அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வி வில் யூஸ் பண்ணிக்கிறோம். So thanks everyone. Thanks for joining. Thanks Sudarshan and everybody for your time. Almost 50 plus people join பண்ணிருந்தீங்க. And throughout the session 50 குறையவே இல்லை, இன்னுமே குறையல. So thanks everyone. Thanks a lot. Thanks Sundar and Sudarshan for this organizing this wonderful session. Thank you all. Yeah, Bye bye. thanks everyone, especially உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு. those who really cleared the interviews, உங்க டைம் வந்து வீக்கெண்ட்ல ஸ்பேர் பண்ணி வந்ததுக்கு. இன்னும் சில பேர் நாங்கள் இன்வைட் பண்ணோம், பட் அன்எக்ஸ்பெக்டடா தே ஆர் அவுட் ஆஃப் த சிட்டி ஆர் தே ஆர் இன் டு அதர் ஒர்க். ஸோ அவங்களால ஜாயின் பண்ண முடியல. பட் தேங்க்ஸ் எவ்ரிவன் who are all joined today. Thank you so much. ப்ரோ, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த வீடியோ மட்டும் இந்த இது மட்டும் மீட்டிங் லிங்க் மட்டும் அப்படியே ஷேர் பண்ணிருங்க ப்ரோ. ரெக்கார்ட் இருந்துச்சு அப்படின்னா பாதியில தான் ஜாயின் பண்ணேன். நாங்கள் இது தமிழ் பூமியில் அப்லோட் பண்ணுவோம் யூடியூப்லையும். ஸோ குரூப்லையும் ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ வெரி மச். Thank you everyone. Thank you so much. Thanks Satish.